வரைக்கும் பேசினவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. இதுக்கப்புறம் பேசுகிறவங்களும் ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்படின்றது நான் நம்புகிறேன். என்னோடய பேச்சு எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல. அந்த முருகன் மந்திரம் சார், நான் அவங்கள எஃபியில் பார்த்துருக்கேன், அவங்களோட போஸ்டெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க நல்லா எழுதுவாங்க. அவங்க நல்லா எழுதுகிறவங்களே ஒரு 5 பக்கத்துக்கு நோட்ஸ் எழுதிட்டு வந்திருக்காங்க. நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல. ஆக்சுவலாக அதுவே அங்கே உட்காந்துருக்கும் போது ரொம்ப படபடப்பாக இருந்துச்சு. இவங்களே நல்லா எழுதுகிறவங்களே அவ்வளோ பேசுகிறதுக்கு நோட்ஸ் கொண்டு வரும்போது ஒன்றுமே எடுத்துகிட்டு வரலையேன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. பாதி பாட்டில் தண்ணியை வேறு காலி பண்ணிட்டேன் குடிச்சு. எனக்கு ஜெகனண்ணன் எழுதின கதைகளை விட அவரோட கதை நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர். அதுலேயே முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் ஒரே தெருவில் தான். அங்கே எங்கள் வீடும் அவங்க வீடும் பக்கத்தில் தான் இருக்குது. அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அது அவரோட வாசிப்பு பழக்கம். அதை தான் சொல்லணும். அவர் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூலலாம் பார்த்தோம் அப்படின்னா, அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் அந்தளவுக்கு ஒன்றும் படிக்கலை அப்படின்னே திருப்பி சொல்லிகிட்டே இருப்பார். எந்த இன்டர்வியூ பார்த்தாலும் பார்த்துக்கலாம். ஆனால் அவர் மனுஷங்களோட வாழ்க்கையெல்லாம் படிச்சிருக்காரு. அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அவர் பள்ளி படிப்பு தான் ஒழுங்காக படிக்கலையே தவிர தினம் அவர் படிச்சுட்டு இருக்காரு. அதுபோக அவரோட வாசிப்பு பழக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். எப்போதுமே அவர் ஒரு பெரிய ஷெட்யூல் போட்டு தான் வாசிப்பார். ஒரு நாளைக்கு இத்தனை பக்கங்கள் படிக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே தீர்மானமாக இருப்பார். சில நேரங்களில் வேலைப்பளு காரணமாக அவங்களுக்கு படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நைட்டு 12 மணிக்கு உட்காந்து படிச்சுட்டு தூங்குறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஸ்டேட்டஸ்லாம் வைப்பார், நைட்டு 12 மணிக்கு இப்போ தான் சுக்கு காப்பியை போட்டுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக போட்டு விடுவார். அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது போக இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்கள் ஊருக்கு பொங்கல் திருவிழா இல்லாட்டி கோவில் கொடை இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் அவர் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, நாங்களாம் ரொம்ப ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டே இருப்போம், இல்லாட்டி கோவில் கொடையை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இடையில ஒரு 2 மணி நேரம் கேப் கிடச்சா போதும். அந்த 2 மணி நேரம் கேப்பில் 4 புத்தகத்தை தூக்கிட்டு அவர் தோட்டத்தை பார்த்து போயிடுவார். அங்கே போய் அன்றைக்கி படிக்க வேண்டிய ஷெடியூலெல்லாம் படித்து முடிச்சுட்டு தான் மிச்சம் இருக்க ஃபங்க்ஷனோ இல்லாட்டி கோவில் திருவிழாவோ அட்டன் பண்ண வருவார். அவரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, நம்மளாம் ஒன்றுமே பண்ணலையோ அந்த மாதிரிலாம் நிறைய நாள் எனக்கு தோணியிருக்கு. ஆனால் அவரோட அந்த வாசிப்பு பழக்கம்தான் அவரை இன்றைக்கி இவ்வளவு ஜாம்பவான்கள், நம்மளோட முக்கியமான ஆட்கள் இருக்கக்கூடிய இந்த மேடையில் அவரோட புத்தகத்தை வெளியிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்கு அப்படின்னா, அதுக்கு முழுக்க காரணம் அவரோட வாசிப்பு பழக்கம் மட்டும்தான். அதனால் அவரோட வாசிப்பு பழக்கத்துக்கு அவரை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தில் எழுதின கதைகள் பற்றி சொல்லணும். இதில் உள்ள கதைகள் பார்த்தோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் உள்ள தாத்தா பாட்டி அந்த மாதிரி அவங்களாம் வாய்மொழியாக சொன்ன சின்ன விஷயங்கள் வச்சு தான் அவர் நிறைய கதையை இதில் டெவலப் பண்ணியிருக்கிறாரு. நாங்கள் போன வருஷம் புத்தக திருவிழாவுக்கு சென்னைக்கு வந்தோம். அப்படி வரும்போது நாங்கள் ஒரு ரைட்டரை மீட் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார், அவரோட ரீசெண்டாக ஒரு கதை ஒன்று ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதை படித்து பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டோம் நாங்கள், சார் நீங்கள் எப்படி இந்த கதையெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்கும்போது அவர் சொன்னார், உங்கள் ஊர் பக்கத்தில் தான் ஒரு மேலகரம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் ஒரு பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிச்சு, அந்த வார்த்தையிலிருந்து தான் இந்த கதையை எழுதுனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தான் இந்த புத்தகத்தில் வரக்கூடிய முதல்ல ஒரு கதை இருக்குது, காளி அப்படின்னு சொல்லி ஒரு கதை. அது எங்கள் ஊரில் ஒரு பாட்டி சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளோவில் வந்திருக்கும் அந்த கதை. அந்த கதை எப்படின்னா எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் காயலங்கடையில் வேலை பார்க்கும்போது அந்த முதலாளி சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு தான் அந்த கதையை எழுதுனேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது இவர் மனிதர்களோட வார்த்தைகளை எல்லாம் லிசன் பண்ணுறாரு. அது மூலமாக அவருக்கான கதைகள் எல்லாமே அவருக்கு கிடைக்குது. சாரி, எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மேடை, அதனால் எனக்கு என்ன பேசுகிறதுனே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆமாம், ஓகே, ஸ்டக் ஆகிட்டேனே. சாரி. இவர் இவர்கிட்ட இருக்க 2 நல்ல பழக்கம் அதான். ஒன்று வாசிப்பு பழக்கம், அதை அவர்கிட்ட எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் இவரோட கதைகள்லாம் படித்ததுக்கு அப்புறமா தான் நான் எங்கள் ஊரில் இருக்க மனிதர்கள், எங்கள் ஊரில் உள்ள சொந்தக்காரங்க எல்லாரையும் இன்னொரு பார்வையிலே பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து நிறைய தகவல்கள் கிடைக்குது. அந்த தகவல்கள் மூலமாக தான் இவருக்கான கதைகளை எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காரு.
இந்த புத்தகத்தில் உள்ள கதைகள்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உறுதியாக சொல்கிறேன், இந்த புத்தகம் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஓகே, இந்த புத்தகத்தில் இருக்க கதை தான் இந்த ஜெகனண்ணனோட சிறந்த கதை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு வந்து இன்னும் நிறைய திறமைகள் இருக்குது, அவருக்கு நிறைய கதைகள் இன்னும் ஒளிஞ்சிருக்கு. அந்த கதைகள் எல்லாமே வந்து இனிமே அடுத்த வர புத்தகத்தில் நிறைய வரணும். அதுக்கு வந்து காலமும் கடவுளும் அவருக்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி மேடைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் படிக்காமல் வாங்கினே என்னையை பற்றி மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கான். தனியாக கவர் தரேன்னு சொல்லியிருக்கான். நிறைய பாராட்டி பேச சொல்லியிருக்கான். அதெல்லாம் செய்ய போகிறேன் இப்போது. தம்பி ஞாபகம் வச்சுக்கோ. நீ சொன்னதெல்லாம் சொல்லிடுறேன். ஜெகன் வந்து பத்திரிகையாளராக நிறைய நாட்கள் இங்கே வந்து சந்தித்து பேசியிருக்கிறேன். இந்த சீரக பிரியாணின்னு ஒரு பாட்டு வந்துச்சு முதல்ல. அந்த பாட்டு வந்தபோது தான் முதல்ல ஜெகன் வந்து கவனிக்க ஆரம்பித்தேன். அந்த பாட்டை வந்து அவர் எழுதுனது இல்லாமல் அந்த பாட்டை வந்து அவர் தொடர்ந்து தன்னுடைய முதல் ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கப்புறம் வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ண விதமும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு எடுத்துக்கிட்ட பிரயத்தனமும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இங்கே வந்து இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து நம்மளை பற்றி நம்ம யாரும் சொல்லக்கூடாது, ஊரில் இருக்குன்னு தான் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளாக தான் நம்மளை பற்றி சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஓவராக கூறானன்னு சொல்லிட்டு கவனிப்பாங்க. கவனிச்சதுக்கப்புறம் சரி உண்மை தான் நல்லா தான் எழுதுவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க, இல்லாட்டி விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பாங்க. திஸ் வில் ஹேப்பன் லைக் தட் ஒன்லி. ஸோ அதனால் தம்பி அந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சப்போ ரொம்ப பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய எல்லோரும் சொன்னது தான், அவனை போல் புத்தகம் படிக்கிறதுக்கு ஒரு ஆளை நான் வந்து சமீபத்தில் பார்த்ததில்லை. நாங்கள் ஒரு படம் சேர்ந்து நடித்தோம். நம்ம கூட ஏதாவது பொழுது போனால் ஏதாவது கூப்பிட்டு வச்சு ஏதாவது அரட்டை அடிச்சிட்ருப்போம். அவங்க கையில் வந்து ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கை 2 நாளைக்கு ஒரு வாட்டி மாறிட்டே இருக்கும். அந்த புக்கை படிச்சுட்டே இருப்போம். படித்து முடிச்சுட்டு அடுத்த நாளே அங்கேருந்து ஒரு போஸ்ட் வர போட்டுருவான். என் புத்தகத்துக்கே வந்து ஒரு 3 புத்தகத்துக்கு விமர்சனம் எழுதியிருக்கிறாங்க. அவன் இவன் சொல்கிறதுக்கான காரணம் தம்பி அப்படி தான் கூப்பிடுவேன். நம்ம மரியாதையெல்லாம் கூட முடியாது. நம்ம தம்பி நான் ஒரு படம் சின்னதாக ஒரு தயாரித்தோம். அதில் வந்து ஒரு பாடல் எழுதினாப்புல அந்த படத்தில், காமு காப்பின்னு ஒரு படத்தில். ரொம்ப ஒரு எளிமையான தம்பி. நான் பார்த்ததில் வந்து ஈஸியாக அப்ரோச்சபிளான ஒரு தம்பி. இப்போ பிரபலமான நிவாஸ் பிரசன்னா படத்தில் எல்லா படத்துலையும் அவர் தான் பாட்டு எழுதுறாரு. பிரபல பாடகராக இருக்கார், பாடலாசிரியராக இருக்கார். அப்பப்போ கரக்கலை வர போய் பாடுறாரு. சொல்லாத உன்னுடைய பாடகாராக ஆனாலாம் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். டான்ஸர் வேறு, அப்புறம் ஃபைட்டு வேறு, அப்புறம் நடிக்கிறது, இப்படி பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. திடீர்னு ஒரே நாளைக்கு எல்லா படமும் எல்லாமே ஹிட்டாகி போய் எதுக்கு எந்த கை கொடுக்குறதுன்னு தெரியாமல் க்ளோனில் வந்து ஒரு ஆளை ரெடி பண்ணியிருக்க நிலைமை ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி, நிஜமாகவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சாதித்து பெருசாக வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறதுல முதலாள் நான். அதில் ஜெகன் வளர்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம தம்பி நல்லா வளரட்டும். ஆள் வேறு இப்போ வந்து இந்த தாய்க்கழிக்கு அப்புறம் வந்து ஜிகுன்னு ஒரு மாதிரி கவர்ச்சியாக திரிகிறாப்புல. கண்டிப்பாக வந்து அவரோட மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. நீ சொன்னதுனால அந்த புக்கை நான் படிக்காமல் வந்திருக்கேன். ஆனாலும் நான் படிக்கலை, அதை பற்றி பேசலை. சிவான் வேறு சொன்னார். அதனால் எல்லோரும் அவங்களாம் படித்ததை பற்றி பேசுவாங்க. வாழ்த்துக்கள். உன்னுடைய வெற்றியை இன்னும் பல விதங்கள் நான் பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றேன். நானும் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. இந்த மேடைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. பேச தெரியாது என்று சொன்னவர்களெல்லாம் மிகவும் நன்றாக பேசிவிட்டு போயிருக்கிறார்கள், நீங்கள் உட்பட. என்னுடைய சிறு வயதில் நான் ஒரு கவிதை புத்தகம் வெளியிட்டேன் ஊரில். 1200 புத்தகம். இப்போ மாதிரி பிஓடி கிடையாது, இப்போ 50 புத்தகம்லாம் போட முடியாது. 1200 புத்தகம் ஒரு பதிப்பு. அந்த 1500 புத்தகங்களில் 1000 புத்தகம் இலவசமாக நண்பர்களுக்கு கொடுத்தோம். 200 பத்திரிகை மதிப்புரைகளுக்காக அனுப்பப்பட்டது, ஒன்லி வரல. அந்த 1000 புத்தகம் நான் இலவசமாக கொடுத்ததில் ஒரு 200 புத்தகம் நான் கொடுத்துருப்பேன், 800 புத்தகம் எங்கள் அப்பா கொடுத்துருப்பார். எங்கள் அப்பா அந்த புத்தகங்களை தினமும் ஒரு 10 புத்தகத்தை பையில் போட்டுக்கிட்டு சைக்கிளில் வச்சுக்கிட்டு போகிற இடத்துல எல்லாம் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் அந்த புத்தகத்தை கொடுத்துருப்பார். என் பையன் புத்தகம் எழுதியிருக்கான்னு. செய்தி என்னவென்றால், எங்கள் அப்பாவுக்கு படிக்க தெரியாது. அப்போ ஒரு படிக்க தெரியாத அப்பாவிற்கு ஒரு மகன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான் என்பது மிகவும் பெருமைக்குரிய செய்தியாக இருந்தது. இந்த மேடையில் இந்த எழுத்தாளரின் தந்தையும்
தாயையும் அழைத்து இந்த புத்தகத்தை கொடுக்க வைத்ததை தவிர அதைவிடவும் சிறப்பான எந்த பெருமையும் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று நான் கருதுகிறேன். இந்த மேடையில் எல்லாரும் அவரும் திருநெல்வேலிக்காரரும் நானும் திருநெல்வேலிக்காரரும் ஒருத்தன் ஆதார் கார்டில் திருநெல்வேலியை காட்டிக்கொண்டே இருந்தார்கள். மன்னிக்கவும், நான் திருநெல்வேலிக்காரன் இல்லை. நானும் தோழர் அமீரும் மட்டும்தான் திருநெல்வேலி இல்லைன்னு நினைக்கிறேன். தம்பி முருகன் மந்திரம் பேசும்போது சொன்னார், வட்டார வழக்கை பற்றி அவர் இங்கே தொடங்கினார். முதலாக எழுத்தில் வட்டார வழக்கு என்பது கோவையில்தான், அந்த கோவை மொழியில்தான் தொடங்கியது. ஆர் சண்முகசுந்தரம் எழுதிய நாகம்மாள், மக்களை பெற்ற மகராசி என்கிற திரைப்படத்தில் வட்டார வழக்கு முதல் கோவை வட்டார வழக்கு தான் வந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன எப்படி இருக்குன்னா, வட்டார வழக்கை பேசுவது என்பது கேலிக்குரியதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அதை திரும்ப திரும்ப கிண்டல் பண்ணுறதா இருக்குது வட்டார வழக்கு என்பது. ஒவ்வொரு அம்மாவுக்கும் ஒரு சமையல் கைமணம் உண்டு. ஒவ்வொரு சமையலும் ஒவ்வொரு வைக்கிற ரசம் என்பது வெறும் புளியையும் தக்காளியும் கரைச்சி வைக்கிறது தான். ஆனால் ஒவ்வொரு அம்மாவினுடைய ரசத்திற்கும் ஒரு சுவை உண்டு. ஆனால் நண்பர்களே, ஆச்சி மசாலாவும் சக்தி மசாலாவும் அம்மாக்களின் சுவையெல்லாம் கொன்றுவிட்டன என்பதுதான் சோகம். அப்படித்தான் வட்டார வழக்குகள் இல்லாமல் போனது ஒரு மொழியினுடைய மிகப்பெரிய இழப்பு என்று நான் கருதுகிறேன். வட்டார வழக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழில் பேசினாலே, தமிழில் எழுதினாலே நீங்கள் பூமர். நீங்கள் தமிழை ஆங்கிலத்தில் எழுத வேண்டும். ஏஎம்எம்ஏ அம்மா தான் இன்றைக்கு இருக்கிற மொழி, அதுதான் ஜென்சி மொழி என்கிற இடத்தில் நிற்கிற நேரத்தில் தம்பி அவனுடைய மொழியில், அவனுடைய ஊரின் மொழியில் இந்த கதைகளை எழுதியிருக்கிறான் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்புக்குரியது. தம்பி செந்தில் ஜெகநாதன் சொன்னார், இது கீரா கதைகள் மாதிரி இருக்குது அப்படின்னு. செந்தில் ஜெகநாதனுடைய மழைக்கண் என்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை படித்துவிட்டு எனக்கு தம்பி தெரியாது, செந்தில் தெரியாது. இப்போது வரைக்கும் அவரை எழுத்தாகத்தான் எனக்கு தெரியும். அவர் சொன்னார், இந்த கதைகள் ஒரு தாத்தாவும் பாட்டியும் சொல்வதை அருகில் இருந்து சொல்கிற கதைகள் போல் இருக்கிறது என்று அவர் சொன்னார். அது சொல்லுற போது இன்னும் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த தாத்தாவின் சுருட்டு வாசனை இந்த எழுத்தில் மணக்கிறது என்று சொன்னார். நான் அதை வழிமொழிகிறேன். எனக்கு ஜெகனை எப்படி தெரியும்னா, வெறும் சிரிப்பாக மட்டும்தான் தெரியும். எனக்கு அவர் பின்னாடி நின்று அந்த சிரிப்பு தான் ஜெகன். நான் அவரை சில படங்களில், நான் நடிக்கப் போகிற படங்களில் பார்த்திருக்கிறேன், அங்கங்கே நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கிறேனே தவிர உங்கள் எல்லோருக்கும் உள்ள நெருக்கமான உறவு அவரோடு எனக்கு கிடையாது. ஆனால் பார்க்கிற போதெல்லாம் ஒரு 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் பழகியது போன்ற ஒரு அன்பும் நட்பும் அவரிடம் இருப்பது தான் ஜெகனின் சிறப்பு. நண்பர்களே, கொடைக்கானலில் மதிகெட்டான் சோலை என்கிற ஒரு இடத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது ஒரு பெரிய காடு. அந்த காட்டிற்குள் உள்ளே சென்று விட்டால் வெளியே வருவதற்கு வழி தெரியாது. நீங்கள் திரும்ப திரும்ப சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த மதிகெட்டான் சோலையினுடைய சூட்சுமம். இந்த திரைத்துறையும் மதிகெட்டான் சோலைதான். இதற்குள் நீங்கள் உள்ளே நுழைந்து விட்டால் இதிலிருந்து எப்படி வெளியேறுவது அல்லது அதனுடைய மையத்தை எப்படி அடைவது என்பது மிகவும் சிக்கலான ஒரு கதை. நீங்கள் இந்த துறையில் பெரும் புகழை, பெரும் பேரை, பெரும் பாராட்டுகளை, பெரும் வாழ்த்தை பெற வேண்டுமானால் நீங்கள் வணிக ரீதியாக பெருவெற்றியை பெற்றிருக்க வேண்டும், அல்லது நீங்கள் செத்து போயிருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களை பற்றிய பெருமைகளை பேசுவார்கள். இந்த துறை எத்தனையோ பேரை அதற்குரிய தகுதி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், உயர்த்தி இருக்கிறது. இந்த துறை முதல்வர்களை உருவாக்கி இருக்கிறது. இந்த துறை சத்யேந்திராக்களை கொண்டிருக்கிறது. இந்த துறையில் ஒருவன் நுழைகிறான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையினுடைய தற்கொலை முயற்சி என்று நான் கருதுகிறேன். அனுபவத்திலிருந்து இதை எதையுமே நான் ஒரு நெகட்டிவில் சொல்ல. இந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்பது இது முதல்ல ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது சொல்லுவாங்க, வாக்கரிசி போட்டு போகணுன்னு. இந்த துறையில் வருவது அப்படித்தான். பெரு வெற்றிகளை தெரியும், வெற்றி பெறாதவர்களை தெரியாது. இது வழக்கமாக எல்லோரும் சொல்கிறது, இந்த துறையில் இருக்கும்போது காலாட்டிகிட்டே இருக்கணும்னு. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழியாத சொத்து இருந்ததுன்னா அதை அழிக்கிறதுக்கு 2 வழி உண்டு. ஒன்று, ஆட்டை அடித்து கூறு போடு. அதாவது ஆட்டை அடித்து 100 ரூபா, 10 ரூபா கூறு, அப்போ 10 ரூபா, 100 ரூபா கூறாக போடும். திருப்பி வசூலாகாது.
அவன் சொத்து அழிந்துடும். அப்படியும் அழியலைன்னா அரிசி எடுத்து கடன் போடுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தன் இந்த துறையில் வந்து சினிமாவுக்கு வர்றதே பெருசு, எழுத்தாளனாவது அதைவிட ரெண்டாவது, இரண்டையும் மிகவும் லாபகமாக, மிக திறமையாக, மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற தம்பி ஜெகன் என்பதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். ஒவ்வொரு கணமும் நிரூபித்து கொண்டே இருக்கின்ற நாட்களில் ஒவ்வொரு துறையிலும் தன்னை நிரூபித்து கொண்டிருக்கிற தம்பியை நான் வாழ்த்துகிறேன். செந்தில்குமார் ஐஆர்எஸ் பேசினார். பேசும்போது இதை நாவல் என்று சொன்னார். இந்த நாவல் எனக்கு பிடித்திருக்கிறது, இந்த நாவலினுடைய வரிகள் எனக்கு பிடித்திருக்கிறது என்றார். இந்த கதைகளை அவர் நாவல் என்று சொன்னது எனக்கு பிடித்திருக்கிறது. ஒன்றினுடைய தொடர்ச்சியாக எல்லா கதாபாத்திரங்களும் ஏதோ ஒன்றினுடைய தொடர்புடையதாகத்தான் இதில் இருக்கிற 9 கதைகளும் அமைந்திருக்கின்றன. அதாவது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்போது அந்த புத்தகத்தை படிக்கணுங்கிறது இருக்குல்ல, அது முன்னாடியே வந்துச்சு. வெளியீட்டு விழா தேதி தெரிஞ்சிருச்சுன்னா கரண்ட் சார்ஜ் கட்டுறதுக்கு இன்னும் 4 இருக்குதுன்னு நினைக்கிற மாதிரி, இன்னும் 4 இருக்கிறது கட்டிக்கலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஃபீஸ் கேரியரை பிடுங்கிறது தான் போய் முடியும். கட்ட மாட்டோம் கடைசி நாள் வரைக்கும். அப்படி தான் அந்த புத்தகம் என்னை சுற்றி வந்து என் கைக்கு வருவதற்கு இன்று காலை தான் எனக்கு கிடைத்தது. ஆனால் 9 கதைகளையும் நான் உட்கார்ந்து படித்து விட்டேன். சுட படிச்சிருக்கேன். இந்த காளி கதையை பற்றி இதில் இருக்கிற சில கதைகளை தொட்டு செல்ல வேண்டும். என்னென்னா, இந்த ஆடியோ ரிலீஸில் வந்து அந்த படத்தினுடைய சிறப்புகளை பற்றி ரொம்ப பேசிகிட்டே இருப்போம். ஆனால் எதிரில் இருக்கிறவங்க அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்கன்னு, ரிலீஸ் ஆகாத படம். அதுபோல் ஒரு புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவில் இந்த கதைகளை இதன் சிறப்பை பற்றி பேசுவது, உங்களுக்கு இதை படிச்சிருக்க மாட்டீங்க, படித்தவங்க வந்து இதை பற்றி சொல்லுவாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. இந்த 2 இடத்துலையும் வந்து நம்பத்தகாத வார்த்தைகளாக உங்களுக்கு தோணிகிட்டு இருக்கும். ஆனால் நான் உத்தரவாதம், இந்த கதைகள் நம்பத்தகுந்தவை. கதை எழுத்தாளன் என்பவனை நான் இங்கே எழுத்தாளன் என்னென்னா, பெரிய என்ன சொல்கிறது, மெய்யறிவு, முழுமை அறிவு, அந்த அறிவு, இந்த அறிவு, எல்லா இளவும் எழுத்தாளனுக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எழுத்தாளனுக்கு எதுவுமே தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். எழுத்தாளனுக்கு ஒரு சமூக நோக்கம் இருக்க வேண்டும், எழுத்தாளனுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்க வேண்டும், எழுத்தாளனுக்கு ஒரு நேர்மை இருக்க வேண்டும், எழுத்தாளனுக்கு ஒரு உண்மை இருக்க வேண்டும். அது அந்த கிராஃப்ட் தொழில்நுட்பம் எல்லாம் 2ஆம் பட்சம் என்று நான் கருதுகிறேன். எதற்காக எழுதுகிறான், அதை எதை சொல்கிறான் என்பதுதான் அந்த எழுத்தாளனுடைய பாராட்டுதலுக்குரிய அடிப்படை என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் ஜெகன் மிக நேர்மையாக தான் பார்த்த செய்திகளை, தான் பார்த்த நீதிகளை, தான் பார்த்த அநீதிகளை இதில் பதிவு செய்திருக்கிறார். இந்த காளி கதையை பற்றி சொன்னாங்க. காளி கதை என்பது ஒரு 33 வயது வரைக்கும் பருவமடையாமல் இருக்கிற ஒரு பெண், நல்லபாடனுடைய மகள் நல்லமாடன். அந்த கதை நீங்கள் படிச்சிட்டிங்களோ? பேசவே வேண்டாமா? நல்லமாடனுடைய நண்பன் சீனி என்கிற துணி துவைக்கிற தொழிலை செய்கிற வண்ணார் சமூகத்தைச் சேர்ந்த சீனி என்பவர் நல்லபாடனுடைய நண்பர். அந்த ஊரில் இவங்க 2 பேரும் பழகிறது யாருக்கும் பிடிக்காது. அந்த சீனிக்கு மேன்மையான ஒரு குணங்கள் இருக்கின்றன. அந்த சீனி என்னென்னா, ஏதாவது ஊரில் நல்ல செய்தி என்றால் அவர் தான் போய் சொல்லிட்டு வரணும். நல்லபாடனுடைய அண்ணன் வைத்தி வந்து ஒரு ஜாதி சங்கத்தினுடைய தலைவராக இருந்து ஜாதியை முன்னிறுத்தி பேசி கொண்டிருக்கிற, அதன் மூலம் தனக்கு ஒரு அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிற, இன்றைக்கு இருக்கிற பல தலைவர்களை போன்ற ஒரு உள்ளூர் தலைவன் தான் வைத்தி. நண்பர்களே, மொழி தோன்றி, இந்த சமூகத்தினுடைய நாகரிகம் தோன்றி, அல்லது ஒரு 2000-3000 வருடங்களுக்கு பிறகும் நாம் நம்முடைய துன்பங்களின் பெருமையை பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் மீண்டும் மீண்டும் ஜெகன் போன்ற எழுத்தாளர்கள் திரும்ப ஜாதி இல்லை, ஜாதியின் வழியை எழுதுவது என்பது மிகவும் அருவருப்பானதாக எனக்கு தோன்றுகிறது. எழுதுறது அருவருப்பு இல்லை, அந்த சூழ்நிலை இருக்கிறது. இன்னும் எவ்வளவு காலம்தான் சாதி 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 என்கிற தொடர்ந்து அதனுடைய இழிவுகளை பேசி கொண்டிருப்பது. இதில் ஜாதி மீறி திருமணம் செய்து கொண்ட ஒரு தம்பதியரை உயிரோடு கொளுத்துகிறான் சொந்த பெரியப்பா. அதுதான் அந்த காளியினுடைய கதையினுடைய உள்ளேயெல்லாம் நீ சொல்லிக்கணும் தம்பி. அந்த காளி கதை ஒரு பாட்டி சொல்கிற மாதிரியான கதை. கொளுத்திய பிறகு அதனுடைய இறுதி வரியாக தம்பி ஜெகன் எழுதுகிறார். கொளுத்திட்டாங்க. அந்த
சீனியனுடைய வீட்டிலிருந்து ஒரு சுரங்கப்பாதை அந்த கோயிலுக்கு போகிறது, ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறது. இவர்களை கொளுத்திய தீ அந்த சுரங்கத்தின் மூலமாக சென்று அதன் வழியாக சென்று அந்த தெய்வத்தையும் எரித்திருக்கிறது என்பதை அவர் இந்த கதையில் செய்தியாக சொல்கிறார். அந்த ஊரின் பெயர் உத்தலூர். அந்த கடைசி பத்தியில் இவர் எழுதுகிறார், உடனே உத்தலூர் மண்ணை போய் பார்க்கணும் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊர் அதுக்கு பிறகு எப்படி அழிஞ்சதுன்னு சொல்ல, எரிஞ்ச பிறகு அந்த ஊரும் அழிந்து விடுகிறது. எப்படி அழிஞ்சதுன்னு பாட்டியும் சொல்ல, நானும் கேட்கல. காளியும் சீனியும் வாழாத ஊர் எப்படி அழிஞ்சிருந்தா என்ன? ஆனால் ஒன்று, சாதிக்காண்டி உசுறுவலை அழித்த ஊர் எதா இருந்தாலும் அழிஞ்சேதான் தீரும் என்று சொல்கிறான் தம்பி. அதுதான் ஒரு எழுத்தாளனுடைய அறம்பாடலாக இருக்கிறது இந்த சமூகத்திற்கானது என்பதுதான் ஜெகனுடைய சிறப்பு என்று நான் கருதுகிறேன். அடுத்த கதை அவர் சொல்லிட்டு போனாங்க, அனிதா. அனிதா என்ன பேர் அது? இங்கே அனிதான்னு ஒருத்தி. என்னென்னா, ராக்கி என்கிற ஒரு அண்ணனும் அவர் பழகிய மணி அப்படிங்கிறவரும் வியாபாரத்திற்காக கேரளாவுக்கு போகிறாங்க. கேரளாவில் போய் அங்கே தங்கியிருக்காங்க. ராக்கி என்பவர் அந்த வயதுக்குரிய ஒரு பக்குவத்தோடு இருப்பவர். மணி என்பவன் ஒரு இளைஞன். அவன் அந்த இளமைக்குரிய எல்லா ஆசாபாசங்களும் அவனுக்கு இருக்கிறது. அந்த ஒரு பெரியவர், ஒரு பாட்டியும் தாத்தாவும் அந்த ஊரில் இருக்காங்க. அவருடைய மகன்கள் இருவரும் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். சும்மா இருக்கிறமேனு அந்த வீட்டினுடைய ஒரு அறையை அவர்கள் வாடகைக்கு கொடுத்துருக்கிறார்கள். அந்த அறையில் தான் இந்த ராக்கியும் மணியும் இருக்கிறார்கள். அப்போ ஒரு சின்னதாக அந்த வீட்டில் வேலைக்கு வந்து போகிற பாத்திரங்களை கழுவக்கூடிய ஒரு பெண் வருகிறார். அவர் பெயர் அனிதா. இந்த மணிக்கு அனிதாவை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. ராக்கி சொல்கிறாரு, இந்த வேலையில் அங்கே வச்சுக்காதரா, பொழைக்க வந்த ஊரில் பேசாமல் இரு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கல்யாணம் எப்படி நிச்சயமாயிருக்குன்னா, அந்த பெண்ணுக்கு யாருமே இல்லை, அவள் ஒரு அனாதை. இன்னொரு பாட்டி வீட்டில் தங்கி, பாட்டினா தெரிஞ்சவங்க வீட்டில் தங்கிட்டு இவள் வேலை செய்து அவர்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறாள். அவள் தன் கல்யாணத்திற்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு நகை கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கா. அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை வர்றாரு. மாப்பிள்ளை வரும்போதெல்லாம் இந்த அனிதாவனுடைய முகம் மாறும். அந்த மாப்பிள்ளையை அவளோடும் ஆசையோடும் பார்த்து கொண்டிருப்பாள். ஆனால் அந்த மாப்பிள்ளை இவன் மூஞ்சியை பார்த்தா இவன் போட்டிருக்கிற நகையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நகைக்காகத்தான் திருமணம் செய்து கொள்கிறான் என்பது தான் அதில் இருக்கிற அடிப்படை. அப்போ இந்த மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொண்ணு மேலே ஆசை வருது. இல்லை, இவளை கல்யாணம் பண்ணிடணும்னு தோணுது. அவன் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னால், எப்படி இருந்தாலும் இந்த மாப்பிள்ளை இவளுக்கு பொருத்தமானவளாக இல்லை, இவன் நகைக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்போது இவளை போற்றுகிற எனக்கு தானே இவன் சொந்தமாகணும் அப்படிங்கிறது இவனுடைய நீதியாக இருக்கிறது. இந்த திருமணத்தை நிறுத்துவதற்கு அவன் தேர்ந்தெடுக்கிற வழி என்னென்னா, இந்த நகைக்காகத்தானே அவன் கல்யாணம் பண்ணுறான். அந்த நகையை நம்ம எடுத்துட்டோம்னா அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நம்ம ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து வரும்போது இவனுடைய உண்மை முகம் இந்த அனிதாவிற்கு தெரிந்திருக்கும். அதுக்கு பிறகு அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்கிற நோக்கத்தோடு ஒரு நள்ளிரவில் அவள் வைத்திருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து விடுகிறான். ஓடி வந்துட்டான், ஊருக்கு வர்றான். ஊரில் இருக்கிறதுல ஏதோ பிரச்சனை, சின்ன சிக்கல்கள், ஒரு வழக்கில் அவன் மாட்டிட்டு சில வருடங்கள் அவன் சிறைக்கு சென்று விடுகிறான். ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு அவனுக்கு அனிதாவை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு தங்கியிருந்த வீட்டிற்கு போகிறான். அனிதாவை பற்றி கேட்டால் யாருக்கும் அனிதாவை பற்றி தெரியவில்லை. அந்த கல்யாணம் நின்று போச்சுங்கிறது மட்டும் தெரியுது. ஒரு 4 நாள் தேடி 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 பார்த்துட்டு கிடைக்காத அனிதாவை பற்றி எந்த செய்தியும் தெரியாத சூழ்நிலையில் ஒரு டீ கடையில் வந்து டீ குடிக்கிறாங்க. டீ குடிச்சிட்டு இவன் தற்செயலாக திரும்பி பார்க்கிறான். அங்கு அனிதாவினுடைய படம் புகைப்படமாக மாலையிட்டு மாட்டப்பட்டிருக்கிறது. இவன் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த நகையை, அந்த படத்தின் ஏற்கனவே எடுத்துகிட்டு போன நகையை மூட்டையை அந்த படத்தின் கீழ் வைத்துவிட்டு பேசாமல் வந்து விடுகிறான் என்பதாக அந்த கதை. உண்மையிலேயே அந்த கதை ஒரு திரைப்படமாக வருமானால் அது மிக நல்ல திரைப்படத்திற்கான கூறுகளை அந்த படம் கொண்டிருக்கிறது. இந்த கதையில் என்ன, இதில் எழுதுறதுல எல்லாமே இவர் 2 செய்திகள். ஒன்று என்னென்னா, இவர் ஒரு கதை சொல்கிறவராக இல்லாமல் யாரோ ஒருவர் சொல்லக்கூடிய கதையை, இல்லை இவர் முன்னால் நடக்கக்கூடிய கதையை ஒரு பார்வையாளராக பார்த்து பதிவு செய்வது இந்த கதையினுடைய ஒரு பாணியாக இருக்கிறது. அது ரொம்ப இயல்பாக இவர் கதைக்குள் அவர், நம்ம செந்தில் சொன்ன மாதிரி,
எந்த செய்தியும் சொல்லாமல் கடைசி வரியில் கதையை முடித்துவிட்டு இதில் எது நீதி என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று விட்டு வருகிறார். அப்போ அந்த படைப்பில் படிக்கிறவர்களுக்கும் ஒரு பங்கை அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அது மிக நல்ல உத்தியாகப்படுகிறது. மிக எளிமையாக எந்த பாசங்களும் இல்லாமல் இந்த கதை இருக்கிறது. நேரம் இருக்கா? இன்னொரு அந்த பச்சை சட்டை மஞ்சள் சட்டை சொல்லவா? நீங்கள் சொல்கிறீங்க. அது நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அதாவது பச்சை சட்டை மஞ்சள் சட்டைன்னு ஒரு கதை. பருவச்சட்டை, பச்சை சட்டையும் பருவச்சட்டையும். அந்த கதையில் ஒரு பொண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு நண்பன். அவன் நண்பன் யாருன்னா அவன் பேர் கோல்டு. இந்த பொண்ணுக்கிட்ட அவன் தங்கமணி, அவன் பேர் கோல்டுன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட போய் அவன் சிரிக்கிறான். சிரித்ததற்காக அந்த பொண்ணினுடைய அப்பாவும் அம்மாவும் இந்த பையனோட அம்மாட்ட கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டு போகிறாங்க. இவன் போய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி அவன் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்தது, நான் சிரித்தேன், அதுக்கு சத்தம் போட்டாங்க. அதே போல் அவர் மனுஷன் சிரித்ததுக்கு இவன் என்னன்னா, இவன் எது செய்தாலும் அவன் பக்கமாக நின்று வாதாடக்கூடிய ஒரு நண்பன் கோல்டு. அது ரொம்ப அபூர்வமான நண்பன் அது அமைவது. இப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி சரிடா, நீ ஏன்டா அவளை காதலிக்கக்கூடாது? இல்லைண்ணே, அது அவளுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல, பரவாயில்ல நீ சொல்லிட வேண்டியது தானே. அவளுக்கு ஒரு 2 வயசு என்னோட அதிகமாக இருக்குண்ணே. பரவாயில்லடா, அதனால் என்ன அப்படிங்கிட்டாரு. அதாவது எனக்கு எங்கள் ஊரிலிருந்து படிக்க வந்த முருகன் மந்திரம் சொன்ன மாதிரி அந்த தேவதை கதைகளில் ஒரு கதையை நான் சொல்லி படிக்க வந்த ஒரு பொண்ணு எனக்கு தெரியும், ஊர்லேயே தெரியும். அவங்க இங்கே படிச்சுட்டு இருந்தாங்க பல்கலைக்கழகத்தில். நான் அவ்வப்போது கடிதங்கள் எழுதுவது வழக்கம். அப்போதெல்லாம் நம்மக்கிட்ட பேஜர் இல்லை, செல்ஃபோன்லாம் இல்லை. கடிதங்கள் எழுதி இங்கேருந்து நீங்கள் சைதாப்பேட்டையிலேருந்து ட்ரிப்ளிக்கு எனக்கு கடிதம் போட்டுறது, அங்கேருந்து பதில் வரும். அந்த பதில் நீங்கள் சொல்வதை எதையுமே அந்த கடிதத்தில் மறுத்ததே இல்லை. ஆனால் நேரில் பார்க்கும்போதெல்லாம் அண்ணா படித்தேண்ணா, ரொம்ப நல்லா இருந்ததுங்கண்ணா. எனக்கு ரொம்ப குழப்பம். அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு 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 போதகர் இருந்தார், இன்னும் இருக்கார், அறிவுமதி. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிக்கல், நான் எழுதுகிற எதையும் நான் காதலாக தான் எழுதுகிறேன், எதையுமே மறுக்கலை, எல்லாம் பிடிச்சிருக்குது அண்ணான்னு சொல்கிறாங்க, இது என்னென்ன பண்ணுறது என்னென்னு. தம்பி, அண்ணா என்று அழைக்கிற காதல் எல்லாம் அத்தான் என்று முடியும், அத்தான் என்று அழைக்கிற காதல் எல்லாம் அண்ணா என்று முடியும், நீ இதை தொடர்ந்து பண்ணுனாரு. அந்த மாதிரி அறிவுமதி அண்ணன் மாதிரி அது கோல்டு. இப்போ என்னென்னா, திருவிழாவில் போய் நீ திருச்செந்தூர் கோயிலில் திருவிழாவில் அவளை பார்த்து நீ நேரடியாக பேசிடுறா, சிரிக்கிறது இதெல்லாம் வேண்டாம், பேசிடு. எனக்குமே நான் அப்பப்போ பார்த்தேன் உன்னை காதலிக்கிறான்னு தான் தோணுது. சரி, இப்போ திருச்செந்தூர் திருவிழாவுக்காக காத்துட்ருக்காங்க. அப்போ இந்த கோல்டு சொல்கிறாரு, அது ஒரு காதலர் தினம், காதலர் தினத்தில் போய் காதல் சொல்லும்போது பச்சை சட்டையை போட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் முடிவு பண்ணுறாரு, பச்சை சட்டை தான் காதலை சொல்வதற்கு சரியானது, அது சொன்னால் தான் அந்த காதல் வெற்றி அடையும்னு சொல்கிறாரு. தம்பிகிட்ட ஒரு பச்சை சட்டை வாங்குறதுக்கு காசு இல்லை. எப்படியே காசை தயார் பண்ணிட்டு அந்த ஊரில் பழைய சட்டைகள் விற்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் பார்த்தா பச்சை சட்டை தவிர எல்லா நிறங்களிலும் இருக்குது. அவன் சொல்கிறான், மஞ்சள் நிறம் உனக்கு எடுப்பாக இருக்குது, அதை போட்டு போடு. நிலைமை புரியாமல் வேற சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு போய் வேறொரு நண்பர்கிட்ட அவருடைய சட்டையை இரவல் வாங்கி பச்சை சட்டையை போட்டு தம்பி போகிறார். தம்பின்னு சொல்கிறது உங்களுக்கு இல்லை, அது கதையில் இருக்கிற தம்பி. அந்த தம்பி போய் பார்த்து காதலிகள்லாம் சொல்கிறாங்க. சொன்ன பிறகு அவள் கேட்குறா, உனக்கு என்னடா வயசு, எனக்கு என்ன வயசு? நான் உன்னை பார்த்து சிரித்ததெல்லாம் வாஸ்தவம், நீ என் தம்பி மாதிரி இருந்த, அண்ணா தம்பிங்கிற காதல் அப்படியே தான் இருந்திருக்கு, என் தம்பி மாதிரி இருந்தான்னு சிரித்தேன், நீ எந்த நினைப்பிலடா என்னை காதலிக்கிறேன்னு சொல்கிற அப்படின்னு தம்பி கலகலத்து போய் விடுகிறது. தம்பியின் காதல் அது சொல்கிறான். இன்னொன்று இருக்குது, அது நான் மூலமாக தான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி சொன்ன பிறகு சொல்லாமா வேண்டாமான்னு தெரியல, உங்கூட வர்றான்ல கோல்டு, அவனைத்தான் நான் காதலிக்கிறேன், முடிஞ்சால் போய் சொல்லு. அந்த கதை எப்படி முடியும் என்றால், நான் மொட்டை அடிப்பதற்கான டிக்கெட்டை வாங்கிட்டு போய் வரிசையில் மொட்டை அடிக்கிறதுக்கு நின்னேன் அப்படின்னு அந்த கதை முடியும். மொட்டை அடிக்கணும், ஆமாம்மா, அந்த கோல்டு சொல்லியிருப்பார், உன் காதல் நிறைவேறுச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு. இப்போ அவன் காதல் நிறைவேறதுக்கு எனக்கு மொட்டை அடிக்க நிற்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி பல தளங்களிலும் ஒரு இயல்பான எழுத்துகளில் மெல்லிய நகைச்சுவையோடு
செந்தில் சொன்ன மாதிரி பகடியோடு இந்த இந்த மனிதர்கள் அத்தனை பேரையும் இதை படித்தா இப்படி ஒருத்தரை நம்ம பார்த்துருக்கிறோமே அப்படின்னு தோணும். இவர்களை கதையாக்க நமக்கு முடியல. தம்பி ஜெகனுக்கு தெரிந்திருக்கிறது ஒரு பாடலாசிரியராக மட்டுமல்ல, நடிகராக மட்டுமல்ல, எழுத்தாளராக மட்டுமல்ல, அவர் நினைத்தால் ஒரு நல்ல வெற்றிகரமான இயக்குனராக வருவதற்கான அனைத்து சான்றுகளும் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன. இதை வாங்கி படிக்க வேண்டும் என்று பரிந்துரையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல இல்லை, ரொம்ப குறைவாக சில இலக்கிய இந்த மாதிரியான மேடையாகவும் இது இருந்திருக்கு. அது ஜெகன் மூலமும் மீண்டும் நடந்திருக்குன்றதுக்கு ஜெகனுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்தது அமீரண்ணை வந்து சினிமா ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து அடி நொறுக்கி எடுத்துருவார். அடுத்தது இப்போ அரசியல் கருத்து வேறு அப்பப்போ போட்டு மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ணன் முதலாக ஒரு இலக்கிய விழாவுக்கு வந்திருக்காரு. அவருடைய பேச்சை தான் நான் வந்து இப்போ ஆர்வமாக கேட்கணுன்னு இருக்கேன். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஹின்ஸை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு நின்ன உடனே அண்ணன் ஏற்கனவே அவர் படிக்க மாட்டார். எல்லாமே வந்து என்னென்ன காதில் வாங்குறாரோ அதை வச்சு அடிச்சுடுவார் அவர். இல்லைன்னா டிவி பார்த்துக்கிட்டே இருப்பார், செய்திகள் கேட்டுக்கிட்டே இருப்பார். அதை வச்சு நொறுக்கி எடுத்துடுவார். நாங்கள்லாம் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்துட்டோம்னா, டே என்னடா இது ஆளுக்கு என்னமோ ஸ்கூலுக்கு அந்த எக்ஸாமுக்கு போகிற மாதிரி கிளம்பிட்டுருக்கீங்க, எனக்கு இந்த டைட்டிலை தவிர இந்த புத்தகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதான்னாரு. ஆனால் எப்படியா இருந்தாலும் நீங்கள் தான் ஸ்கோர் பண்ண போகிறீங்க, நாங்கள் ஏதோ 4 கதை படிச்சிருப்போம், அதுவும் இந்த வர்ற ஐட்டங்கள்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம புது ஐட்டத்தை இறக்கி ஆகணும். அதாவது அண்ணன் கவிதா பாரதி சொன்னார். கவிதா பாரதி அண்ணன் யாருன்னா ஈரோட்டிலிருந்து வந்த ஒரு இலக்கிய செல்வர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 எபிசோடுக்கு வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணவர். இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற பல ஆளுமைகளோடு பழகிறவர், திரைப்படத்துறையில் மிகச்சிறந்த கதாபாத்திரங்கள் பண்ணிகிட்ருக்கிறவர். அண்ணன் சொன்ன அவங்க அப்பா கதை இருக்குல்ல, என்ன கதைங்க இது, ஒரு படிக்க தெரியாத தந்தை என் புத்தகம் எங்கள் பையன் புத்தகம் எழுதிட்டு போயிருக்கான்னொன்னே எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. எங்கள் அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது. வீடு கூட்டும்போது ஒரு சின்ன பேப்பர் இருந்தாலும் அவங்க தொடப்பத்தில் அதை கூட்ட மாட்டாங்க, அதை எடுத்து வச்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு அந்த பேப்பர்லாம் எடுத்து ஒரு பையில் வச்சுருவாங்க, மற்றதெல்லாம் தான் கூட்டுவாங்க. நான் வந்த பிறகு அந்த பேப்பரெல்லாம் காட்டுவாங்க. அது எவ்வளோ சின்ன பேப்பராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் என்னப்பான்னு கேட்டுவாங்க. இல்லைம்மா இதெல்லாம் ஒரு பில்லுமா அதுமா இதுமான்ன பிறகு அதை அவங்க குப்பையில் போட மாட்டாங்க, என்ன தான் குப்பையில் போட சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அவங்ககிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ 86 வயசு ஆகுது எங்கள் அம்மாவுக்கு. அவங்க எப்போதுமே ஒரு வெத்தலை பாக்கு பை வச்சுருப்பாங்க, ஒரு மஞ்சள் பை. அதில் இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு எல்லாமே வச்சுருப்பாங்க. அதில் எப்போதும் ஒரு பென்சில் வச்சுருப்பாங்க. நான் அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 வருஷமாக அந்த பென்சில் இருக்குது. நான் ஒன்று எப்போ பார்த்தாலும் கேட்பேன். அதை அந்த வெத்தலையெல்லாம் மாற்றும் போதெல்லாம் அந்த பென்சிலை எடுத்து பத்திரமா அந்த பைக்குள்ளே வச்சுக்குவாங்க. நான் கேட்பேன், ஒரு தடவை கேட்டேன், அம்மா ஏம்மா வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுருக்கிறது ஓகே, அதில் ஒரு 50-100 ரூபா பணமும் இருக்கும், நீ ஏன் பென்சிலை வச்சுருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க, எப்பா யாராவது எழுத கேட்பாங்கல்லப்பா அப்படின்னாங்க. ஏம்மா உங்ககிட்ட எழுத இது வரைக்கும் யாராவது கேட்டிருக்காங்களான்னேன். இது வரைக்கும் கேட்கலப்பான்னாங்க. அதான் அந்த பென்சிலின் கதை. அந்த அவங்களுக்கு இன்னும் ஆர்வம். இப்போ எனக்கு என்னென்னா, அந்த பென்சிலை எழுத கேட்க போகிற அந்த மனிதன் யார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு எப்படி இதுன்னு என்னால் இன்னும் புரிஞ்சிக்க முடியல. அப்படி ஒரு ஞாபகம் வந்துருச்சு, எங்கள் அம்மா ஞாபகம். அடுத்து வந்து இந்த தம்பி ஜெகனுடைய ஈரம் காயாத கதைகள். இதுக்கு முன்னாடி தம்பி வந்து எழுதப்படாத முகங்களாப்பா, ஆமாம், அப்படி ஒரு சிறுகதை தொகுப்பு. இதில் ஒரு 9 கதைகள். எனக்கு என்னென்னா, எப்போதுமே நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இது யாருக்கு சமர்ப்பணம், இதுக்கு என்ன வந்து எண்ணுரைன்னு ஒன்று எழுதுவாங்க, அப்புறம் சில பேர் வாழ்த்துரை எழுதுவாங்க. இதை தான் நான் ஃபஸ்ட்டு படிப்பேன். இதில் வந்து தன் தாய் தந்தையருக்கு சமர்ப்பணம்னு போட்டிருக்காரு அவர். அடுத்தது அவர் எண்ணுரையில் ஃபஸ்ட்டு அவர் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, ஜெகன் இந்த போஸ்ட்மேன் ரொம்ப நல்லவன், அடுத்தவருக்கு வந்த கடிதத்தை கூட என்கிட்ட தந்துட்டு போகிறான், எனக்கு தந்துட்டு போகிறான்ட்டு ஆரம்பிக்கிறாப்புல. மேத்தாவினுடைய கொட்டேஷனோட ஆரம்பிக்கிறாப்புல. அதன் பிறகு நான் வந்து இந்த கதையில், அதாவது சுமதி மைனி அப்படின்னு ஒரு கேரக்டர் எழுதுகிறாப்புலங்க. அந்த கேரக்டர் என்ன சொல்கிறாப்புலன்னா, இவர் தங்கை வந்து ஒரு 10 வயசில் இறந்துருது.
அந்த சோகத்தை அவங்க அம்மாவால் தாங்கவே முடியல. அவங்க அம்மா ரொம்ப மோசமாயிடுறாங்க. அந்த மைனி தான் வந்து எங்கள் அம்மாவை கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க இன்னும் ஒரு தாய் எனக்கு. அந்த சமயத்தில் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா சாப்பிட்ட சாப்பாட்டில் இருந்த அரிசியினுடைய ஒவ்வொரு அரிசியிலையும் எங்கள் சுமதி மைனி பேர் இருந்தது அப்படின்னு எழுதுறாரு. ஏன்னா ஒரு உடம்பு நீங்கள் எந்த நேரத்தில் வந்து ஒரு சிறந்தவர்களை கண்டுபிடிக்க முடியும்னா, நீங்கள் உடம்பு சரியில்லாக இருக்கும்போது தான் உங்கள் கூட இருந்து பார்த்துக்கிறவனை தான் நீங்கள் வந்து முக்கியமான நண்பனாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமானது. அமீரண்ணனுக்கெலாம் அது ரொம்ப கனெக்ட் பண்ணும். ஏன்னா அவர்லாம் ஒரு மதுரை மருத்துவமனையில் இருந்த ஒரு மாபெரும் கதை இருக்குது. அது திரைப்படத்தை விட ஒரு ஒரு பயங்கரமான கதை. இது பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறது. அந்த மாதிரி அந்த மைனியை பற்றி எழுதினாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு பிறகு அவர் அதாவது எழுதுகிறதில் கரம் எனக்கு போதுமானது, ஆனால் இதை எழுதுறதுக்கு எனக்கு துணையாக இருப்பது வரம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி எழுதினார். அவங்க மனைவி குழந்தைகளை பற்றி எழுதினார். ஏன்னா ஒரு முன்னுரையிலேயே ஒரு மனிதனுடைய மனித நேயம், நன்றி உணர்வு, அடுத்தது நன்றி நிறைய பேர் எழுதுகிறார். அவர் இந்த என்ன பதிப்பகம், அது அந்திமழை பதிப்பகம், அதை பற்றிலாம் நிறைய எழுதுகிறாரு, நன்றி எழுதுகிறாரு. ஏன்னா நான் வந்து எனக்கு முன்னுரையிலே ரொம்ப பிடித்த முன்னுரை வந்து சத்திய சோதனையில் காந்தி எழுதுகிற முன்னுரை. பிரமாதமான முன்னுரை. அப்படி ஒரு முன்னுரையை நான் இது வரைக்கும் படித்ததே கிடையாது. அதுக்கு பிறகு மிர்தாத்தின் புத்தகத்துக்கு ஓஷோ எழுதுகிறார். ஓஷோவே வந்து 500 புத்தகம் எழுதினவர். அவர் எந்த புத்தகத்துக்கும் முன்னுரை எழுதுனதே கிடையாது. மிகைல் நபி எழுதின மிர்தாத்தின் புத்தகத்துக்கு தான் ஒரே ஒரு முன்னுரை எழுதியிருக்கார் ஓஷோ. தம்பி கூட இப்போ சமயத்தில் பதிவு போட்டார் இல்லையா, மிர்தாத்தின் புத்தகம் உலகத்தினுடைய சிறந்த ஒரு 5-10 புத்தகத்தில் அது ஒரு முக்கியமான புத்தகம். அந்த புத்தகத்துக்கு முன்னோரில் என்ன எழுதுகிறாருன்னா, இதை எப்படி இவனால் எழுத முடியாது, நான் தானே எழுதியிருக்க முடியும், இவனுக்கு எப்படி யோசித்தான் இந்த மிகைல் நபி, இந்த ராஸ்கல் எப்படி யோசித்தான் அப்படின்றது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. அந்த பொறாமையில் தான் இந்த முன்னுரையை நான் எழுதுகிறேன். நான் ஒருவேளை இந்த ராஸ்கல் இந்த புத்தகத்தை எழுதாமல் இருந்திருந்தால் நான் எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னுரையை முடிப்பார் ஓஷோ. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வரி தான் எனக்கு ரொம்ப பிடித்த வரி. அந்த ஹீரோ சொல்லுவான், நான் மனிதர்களுடன் இருக்கும்போது கடவுள், நான் கடவுள்களுடன் இருக்கும்போது நான் மனிதன். ஒரு சூப்பரான கொட்டேஷன் எழுதியிருப்போம் அந்த ஹீரோ சொல்லுவான் ஒரு இடத்துல. அதுக்கு பிறகு ஓஷோ வந்து அவர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், எனக்கு பிடித்த 100 புத்தகங்கள்னு. அதை நீங்கள் அவசியம் படிக்கணும். அந்த புத்தகத்துக்கு அவர் ஒரு முன்னுரை எழுதுவார். அந்த புத்தகம் என்னன்னா, உலகத்தினுடைய மிகச்சிறந்த புத்தகத்தை அவர் பட்டியலிடுவார். 1 உலகத்தின் சிறந்த புத்தகம் தான், 2வது சிறந்த புத்தகம் தான், 3வது சிறந்த புத்தகம் தான் அப்படின்னு 100 புத்தகத்தினுடைய வரிசையை போடுவார். அதில் என்ன ஒரு பயங்கரம்னா, பகவத்கீதை 8வது இடத்துல இருக்கும், குர்ஆன் வந்து 4வது இடத்துல இருக்கும், பைபிள் வந்து ஒரு 10வது இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு எழுத்தாளர் எழுதின புத்தகத்தை நீங்கள் எப்போ வரிசைப்படுத்தினாலும் அவனை நீங்கள் சமாளிச்சிக்க முடியும். ஒரு மத நூல்களை அவன் பட்டியலிடுறான், பகவத்கீதை 8வது இடத்துல வச்சுருக்கான். இப்போ வந்து இந்து மதக்காரன் கொதிப்பான்ல, இதெல்லாம் முடிச்சுடுவார். முடிச்சுட்டு அவர் அந்த முன்னுரையில் என்ன எழுதுறாருன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த முன்னுரையில் நான் ஒரு பட்டியல் போட்டிருக்கேன்ல, இதில் என் புத்தகத்தை அங்கே வச்சுட்டீங்க, உன் புத்தகத்தை இங்கே வச்சுக்கிட்டேன்னு கூச்சல் இடக்கூடாது. யாருக்காவது திராணி இருந்தால் என்கிட்ட நேரடியாக விவாதிக்கணும், நேரடியாக விவாதத்துக்கு வா. ஏனென்றால் இந்த ஓஷோ ஒரு 1,54,000 புத்தகங்களை படித்தவன். இந்த உலகத்தில் அதிக புத்தகங்களை படித்தவன் இந்த ஓஷோ தான். அவரே அறிவிக்கிறார். அதில் 1,00,000 புத்தகத்தை நான் பேரும் அதனுடைய கண்டென்ட் கதையை நான் சொல்ல முடியும். ஒரு 50,000 புத்தகத்தை நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவேன். அதனால் இந்த உலகத்தின் அதிக புத்தகங்கள் படித்த ஓஷோ சொல்கிறேன், விவாதத்துக்கு நேராவா, சும்மா கூச்சல் போடக்கூடாதுன்னு இந்த முன்னுரையை முடிப்பார். அப்படி அந்த முன்னுரை வந்து ரொம்ப முன்னுரையிலேயே இந்த எழுத்தாளன் யாருன்ற காட்டிடுவாங்க. அப்புறம் ஜெகன் வந்து இது சிறுகதைன்னு என்னால் சொல்ல முடியல. இது வந்து
வைரமுத்தினுடைய இந்த குளத்தில் கல் எறிந்தவர்கள் எனக்கு ரொம்ப பாதிச்ச நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது. அதே மாதிரி ராஜமுருகனுடைய வட்டி முதலும், அதுக்கு பிறகு மாரி செல்வராஜனுடைய இல்லை மறக்கவே நினைக்கிறேன். இப்படியான தான் சந்தித்த மனிதர்களினுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம். சந்தித்த மனிதர்களினுடைய தொகுப்பு. நான் இன்னொன்று என்ன நினைப்பேன்னா, சிறுகதையை விட நீங்கள் சந்தித்த மனிதர்களுடைய அந்த அவங்ககிட்ட இருந்த கதையை எழுதுறான் பாருங்க ஒருத்தவன், அவன் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளனாக நான் மதிப்பேன். ஏன்னா ஒரு கதை என்பது கற்பனையில் வருவது, ஆனால் இன்னொரு மனிதன் இருக்கிற அந்த அவனுடைய அனுபவம், அவன் பார்த்தது, அவன் இறந்துட்டானா அவனோட போச்சு அது. அப்போ அவங்ககிட்ட இருந்து இருக்கிற விஷயத்தை, இப்போ எங்கள் அம்மா அப்பாட்ட இருக்கிற கதை அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாத, அப்போ அவங்கள்ட்ட கதை கேட்டு நான் உள்வாங்கிக்கணும் அல்லது எழுதணும். அப்போ இன்னொரு சாமானிய மனிதன்கிட்ட இருக்கிற கதைகளை, அவனுடைய அனுபவங்களை எவன் உள்வாங்கி அதை சமூகத்துக்கு ஒரு படைப்பாக தந்துட்டு போகிறானோ அவன் இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானவன். அப்படி ஒரு புத்தகம் தான் இந்த ஜெகன் எழுதியிருக்காப்புல. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் சொன்னாங்க இதில் அதிகப்படியான விஷயங்கள், அதாவது ஒரு அதிகப்படுத்தி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப எளிமையாக அழகாக ரொம்ப இது பண்ணியிருக்காரு. எனக்கு இதே மாதிரி சமீபத்தில் எனக்கு பிடிச்ச புத்தகம் அண்ணன் சுகாவனுடைய மூங்கில் விகடனில் வந்தது, மூங்கில் மூச்சு. அது ரொம்ப இந்த இதே வட்டார வழக்கில் தான் இருக்கும். ரொம்ப அருமையான புத்தகம். எனக்கு இதில் எல்லா கதையுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக தீபாவளியை பற்றி, அப்பா தீபாவளி, அது பேர் அப்பா தீபாவளி. அது ரொம்ப, அதாவது முன்னாடிலாம், இப்போ தான் நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்குறதெல்லாம் போனால் வாங்கிக்கிறோம். ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி தீபாவளி பொங்கலுக்கு தான் சட்டை துணி, டவுசரு. இன்னும் சொல்லப்போனால் சில எளிய குடும்பங்களில் யூனிஃபார்ம் இருக்குல்ல, அதையே தீபாவளி பொங்கல் வாங்கி கொடுத்துருவானுவேன். அடுத்தது தீபாவளி இரவு வரைக்கும் அந்த சட்டை வராதா அப்படின்ற போராடிய காலங்கள் உண்டு. பல எளிய குடும்பங்களில் சந்தையில் பழைய சட்டை வைப்பாங்க. அந்த பழைய சட்டையை வாங்கிட்டு அயன் பண்ணி புது சட்டையாக போட்ட குடும்பங்கள் இருக்குது. அப்படி பல அந்த கஷ்டங்கள். அடுத்தது பலகாரம்லாம் இன்றைக்கி நினைக்கிற மாதிரி நீங்கள் ஸ்வீட் கடையில் போய் வாங்கிக்கிறீங்களே, அந்த வாழ்க்கை அப்போ கிடையாது. அப்போ அந்த பலகாரம் என்னென்ன பலகாரம் நம்ம வீட்டில் சுட போகிறாங்க, ஏன்னா பக்கத்து ஊர்லேருந்து அதிர்ஷ்டம் வந்தோம், அங்கேருந்து சோமாஸ் வரும், இங்கேருந்து முறுக்கு வரும், இப்போ நம்ம வீட்டிலேருந்து என்ன கொடுக்க போகிறோம் அடுத்தவங்களுக்கு அப்படின்றதெல்லாம் சின்ன பசங்களுடைய போராட்டம் வந்தோம். இந்த போராட்டத்தை அந்த கதையில் அவங்க தங்கச்சி ஒன்று இருக்குங்க. அந்த தங்கச்சி இவன் ஜெகன் ஒரு 10 வயசு இருக்குமா பாப்பா உனக்கு 10, அவன் எனக்கு சட்டை வேணும்னு உயரம் வாங்குறான். இவனுக்கு கீழே அந்த பாப்பா இருக்குது, அதுக்கு ஒரு 6 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அது அவங்க அம்மா சொல்லுது, உன் கீழே இருக்கிற பசங்கள்லாம் கேட்க மாட்டேங்கிறான், அப்பாக்கிட்ட காசு இல்லைடான்னும் போது இவன் அட்டம் பிடிக்கிறான். அப்போ அந்த பாப்பா ஒரு இடத்துல அது இந்த உண்டியில் சேர்த்து வச்சிருக்க காசை எடுத்துகிட்டு ஏதோ 10 ரூபான்னு நினைக்கிறேன், அதை உடச்சி இவங்கிட்ட தரும். ஆனால் நீ வாங்கிக்கண்ணா, சட்டை வாங்கிக்கணான்னு கொடுக்கும். அவன் தூக்கி போட்டு போயிடுவான். இப்படி, அதாவது என்னன்னு கேட்டால், முன்னெல்லாம் 10 குழந்தைங்க 10 குழந்தைய பெற்றுட்டானுவேன். அண்ணன் தம்பியே எல்லா குழந்தையும் வளர்த்துருவான். அதாவது ஆளுக்கு ஒன்று இடுப்பில் தூக்கி வச்சு போயிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு பிள்ளையை நம்ம வளர்க்க முடியல. அப்போ அந்த 10 பிள்ளை 8 பிள்ளை 5 பிள்ளை இருக்கும்போது சென்டிமெண்ட் அப்படி இருந்ததுங்க. நான்லாம் என் தம்பிக்கு ஸ்கூல்லேருந்து ஏதாவது வரும்போது இழந்த பழம் உழுதுருக்கோம், அதை என் தம்பிக்கு பொறுக்கி எடுத்துகிட்டு வருவேன் நான். என் நாங்கள் 2 தின்னுட்டு இன்னும் 2 சாப்பிட்டுடலாம் நான், ஆனால் என் தம்பிக்கு எடுத்து வருவேன் நான். என் தம்பி எங்கேயாவது போவான், அவன் கல்லாங்கானே எங்கேயாவது சாப்பிட்டுட்டுப்பான், எல்லாம் 1 வயசு 2 வயசு வித்தியாசம் தான், அவன் எனக்கு எடுத்துகிட்டு வந்து தருவான். எவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருந்தது. இப்போ எதுவுமே ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு அவனுக்கு எது சென்டிமெண்ட்டாக நினைப்பானுங்க, அவனுக்கு என்ன உறவுகளுடைய அர்த்தம் தெரியுன்னு எனக்கு புரியலை. ஸோ இந்த அப்பா தீபாவளியில் செம்ம சென்டிமெண்ட் இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. உறவுகளுடைய மேன்மைகளும் அடுத்தவங்க மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கணுன்றதும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி படைப்புகளை ஜெகன் இன்னும் நிறையா வழங்கணும். இப்போ அண்ணன் யாரோ சொன்ன மாதிரி இயக்குனராக வேறு வருவதா சொல்லிட்டு போயிருக்காங்க, அதுவும் வெற்றி அடையிட்டோம். அவர் தயாரிப்பாளராக கூட வரட்டும், இன்னும் பல படங்களை ரிலீஸ் கூட பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாமே இங்கே சமுதாயத்துக்கு தேவை தான். தம்பி வளர்ந்தால் சினிமா வளரப்போகுது, நாங்கள்லாம் மகிழ்ச்சி அடைய போகிறோம். அடுத்தது தலைமை குருவாக இருக்கிற அமீரனுடைய
அந்த இலக்கிய சொற்பொழிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை மாதிரியே யாருப்பா இன்னும் 2 பேரா? நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது ஜெகன் சாரோட இந்த சிறுகதை வெளியீட்டு விழாவுக்கு வந்து என்னை அழைத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து நிறைய ரைட்டர்ஸோட சின்ன வயசுலேருந்தே தாமு ஏசா அவங்களுடைய இதிலேருந்து நான் என்னோடய சொந்த ஊர் திருநெல்வேலி தான். ஸோ நிறைய ரைட்டர்ஸ் அவங்களுடைய பழக்கங்கள் அவங்களுடைய மத்தியிலேருந்து நான் நிறையா வளர்ந்துருக்கேன். நிறையா விஷயங்கள் அவங்கள அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இவங்க எல்லாருமே பேசும்போது வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு எழுத்தாளரோட ஒரு மேடையில் வந்து பகிர்ந்துக்கிறதுன்றது ரொம்ப ஒரு இன்சைட்ஃபுல்லாகவும் ரொம்ப ஒரு நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமாக பார்க்குறேன். ஜெகன் சார் வந்து நானும் அவரும் எப்படி பழக்கம்னா, டியர் சிஸ்டர் அப்படின்னு ஒரு படத்தில் நான் மியூசிக் பண்ணியிருந்திருக்கேன். அந்த படத்தில் அவர் ஒரு கேரக்டர் நடிச்சிருந்திருக்காரு. அப்போது அந்த இயக்குனர் வந்து பிரபு ஜெயராம் அவர் தான் வந்து ஜெகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நான் இப்போ கொஞ்சம் நம்ம என்னென்னா மியூசிக் டைரக்டர்ஸாக நாங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட் எப்போவுமே எதிர்பார்ப்போம். ஒரு லிரிசிஸ்டோட கம்ஃபர்ட் ஆச்சுன்னா தொடர்ந்து அவங்களோடய பயணிச்சுட்டு இருப்போம். டக்குன்னு புதுசாக ஒருத்தர்கிட்ட மாறும்போது ஒரு சின்ன ஒரு தயக்கம் எப்போவுமே இருக்கும். ஸோ அப்போ வந்து இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் அப்படியா எப்படி செட் ஆகும் அப்படின்றது யோசிச்சுட்டேன். அப்போ ஒரு லவ் சாங் தான் ஆக்சுவலி வந்தார். நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கவே இல்லை, ஆக்சுவலி ஃபோனில் தான் பேசினோம். நான் ஒரு சந்தம் கொடுத்த அடுத்த செகண்ட் அவர் வந்து லைக் ஒரு 10 மினிட்ஸில் ஹோல் சாங் எனக்கு எழுதி அனுப்பிட்டார். அப்படி தான் வந்து எங்களுடைய பழக்கம் ஆரம்பிச்சது. அப்போ வந்து அவருடைய நிறையா பேச ஆரம்பித்தேன். நாங்கள் நிறைய ஆன்மீகம் பேசுவோம், நிறையா விஷயங்கள் பேசுவோம். அவருடைய நகைச்சுவை தன்மையாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எல்லாமே வந்து ஓகே, இவர்கிட்ட ஒரு ஒரு ரிதம் இருக்குது. ஏன்னா எல்லா க்ரியேட்டர்ஸ்க்குமே ஒரு ரிதம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து கம்போசர்ஸாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு சைலன்ஸ் தேவை. ரைட்டர்ஸாக வந்து அவங்களுக்கு ஒரு பிளாங்க் பேப்பர்லேருந்து ஆரம்பிப்பாங்க. எல்லாத்துக்கும் பார்த்தா சோர்ஸ் ஒன்று தான் க்ரியேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய ரிதம் வந்து ஓகே, இவர் ஒரு மாதிரி கனெக்டடாக ரிதமிக்காக பேசுகிறாரு, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து பாடல்கள் எழுத ஆரம்பித்தோம். ஒரு பாடலும் நல்லா வந்தது. அப்புறம் தான் ஓகே, இவர்கிட்ட ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் அவரை ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஜெகன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு. அப்புறம் தான் தாய்க்கிழவி வரைக்கும் எங்களுடைய ஜேர்னி வந்து தொடர்ந்து வந்தது. இப்போ அடுத்தது மக்கள் காவலன் படத்துலையும் ஒரு பாட்டு எழுதிட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து எங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்ப நல்லா வரும்ன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. மோரோவர் அவருடைய ஒரு பாசிட்டிவிட்டி எப்போவுமே வந்து என்னவாக இருந்தாலுமே அவர்கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி தான் எனக்கு தெரிஞ்ச ஆர்ட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன் ஆக்சுவலி. ஸோ இந்த சிறுகதை இன்றைக்கி தான் வந்து ஒன்று படித்தேன், அப்பா தீபாவளியோடது படித்தேன் ஆக்சுவலி. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. அவர் அதில் வந்து ரொம்ப என்னென்னா வந்து அதை படிக்க என்னென்னா ரொம்ப இயல்பான விஷயங்கள் வந்து எனக்கு எப்போவுமே பிடிக்கும். இப்போ சினிமா படங்களாகட்டும் பார்க்குறதாகட்டும் ரொம்ப இயல்பாக சிம்பிளான பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காம்ப்ளிகேட்டடான டூ மச் இன்டெலிஜென்ட் பீப்புளோடையுமே சம்டைம்ஸ் பழகாமல் சிம்பிளான பீப்புளோட பழகும்போது நமக்கு வந்து நம்மளுடைய மைண்ட் பயங்கரமாக ரெஃப்ரெஷ் ஆகும் ஆக்சுவலி. ஸோ ஜெகன் அந்த மாதிரி ஒருத்தர். அவரோட எப்போ பேசினாலுமே வந்து ஒரு மாதிரி புதுசான ஒரு விஷயம், எப்பவுமே ஓப்பனாக இருப்பாங்க. ரொம்ப லாக்டாக நிறைய பேர் இருப்பாங்க. இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் டு நியூ திங்ஸ். புது விஷயங்களுக்கு ஓப்பனாக இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அப்பா தீபாவளி படிக்கும்போது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ தான் காமிச்சார் அவர் என்னோடய அப்பா முன்னாடி உட்காந்துருக்காரு, அம்மா முன்னாடி உட்காந்துருக்காருன்னு. வணக்கம்மா. ஸோ அதில் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அந்த தங்கச்சி அவருடைய தங்கச்சி வந்து பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு பிரேமா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னென்னா புது துணி வாங்கி கொடுக்கலையான்னு கேட்கும்போது வந்து அது சொல்லும். இது மாதிரி வந்து இல்லை எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து எங்கள் அப்பா வேறு ஒரு இடத்துக்கு வாங்கி கொடுத்ததே அந்த துணியே நான் இதில் போட்டுக்கிறேன் அண்ணே. அதை சொல்லும், அண்ணே வந்து புது துணி போடலன்னா சாமி கோச்சுக்கும். கரெக்டு தானே? அதானே? ஸோ அப்போ வந்து அப்படி என்ன சாமி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, புது துணிலாம் தேவையில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி எதிர்பாராத டைமில் தான் ஒரு விஷயம் நடக்கும். இவருக்கு சட்டையே வேணான்னு திருப்பி கொடுத்துருப்பாரு, மறுநாள் இவருக்கு ஆக்சுவலி சட்டை வந்திருக்கும். ஸோ அது வந்து நான் ரொம்ப ரசித்தேன் அந்த ஒரு விஷயத்த. ஜெகன், நீங்கள் மென்மேலும் பெருசாக வருவீங்க, இல்லை எந்த வித மாற்றமும் கிடையாது. ஷுவராக அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் ஆக்சுவலி, உங்களுடைய டேலண்ட்டுக்கும் உங்களுடைய திறமைக்கும். ஸோ என்ன இந்த இடத்துக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ டு ஆல் த ரைட்டர்ஸ் மை ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஈவென்ட். ஸோ இன்னிலேருந்து நான் நிறைய புது விஷயங்களை கற்றுட்டு அது என்னுடைய ஆர்ட்டில் போகணுன்னு நான் நினைக்கிறேன். அழைத்தமைக்கு நன்றி ஜெகன். ஆல் தி பெஸ்ட், மெனி மோர் டு கம். தேங்க்யூ. ஐயா வைகுண்டருடைய வாசகம் ஒன்று உண்டு. 2014 ரொம்ப துயரமான ஒரு காலகட்டத்தில் வந்து தேவதாஸ் ஐயான்னு ஒருத்தர் அவர் போய் இறந்துட்டார். அவர் சொன்னார், அகிலத்திரட்டில் ஒரு வார்த்தை வர நான் நிறையா வாட்டி படிச்சிருக்கேன். அது
இருந்தாலும் அந்த நேரத்தில் நான் ரொம்ப எனக்கு முன்னாடி என்னை கொண்டாடுறதுக்கு, என்னை பற்றி பேசுகிறதுக்கு, என்னை ரசிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க போட்டிருக்கு. அப்படி ஒரு காட்சியே எனக்கு இருக்காதோ அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசும்போது சொன்னார், காட்சி உனது கண்முன்னே காணும் மகனை கலங்காதே அப்படின்னு ஐயா எழுதியிருக்காரு. நிச்சயமாக நீ என்னென்ன காட்சியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கியோ அந்த காட்சியெல்லாம் ஐயா தோன்ற வைப்பார் அப்படின்னு ஐயா தேவதாஸ் ஐயா சொன்னார். அவரும் ஐயா வைகுண்டர் மாதிரி தான். இந்த காட்சியை நான் கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். 2026 இன்னைக்கு நடந்திருக்கு. சாத்தியப்படுத்தினதுக்கு எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. அதை நான் சொல்லணும்னா கதிரவண்ணாவில் ஆரம்பித்து நிறைய பேரை சொல்லணும். அதுக்கான நேரம் இருக்குமான்னு தெரில. ஸோ அப்படி இந்த காட்சியை சாத்தியப்படுத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் என்னை பற்றி சொல்லும்போது நல்ல பையன், பாசிட்டிவான பையன், பாசிட்டிவாக தான் பேசுவாங்க அப்படின்னா எல்லா வீட்லேயும் அம்மா வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் அக்கா வளர்ப்பு, அக்கா பிள்ளைங்க நாங்கள். எங்கள் அக்கா என்ன சொல்லுவான்னா, இந்த பிள்ளை என்ன பிள்ளை கருப்பாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு பிள்ளையை ஏதாவது கிண்டல் பண்ணால், ஏன் அக்காலும் கருப்பாக தானே இருக்கேன், அப்போ அக்காவில் ஒருத்தங்க சொல்லுவாங்கல்ல, அப்போ அக்காலை நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு எங்கள் அக்கா சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க எங்களுக்கு. நம்ம எந்த ஒரு பெண்ணையும் தவறாக பேசும்போது அக்காலை நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு எங்கள் அக்கா சின்ன பிள்ளைல எங்களுக்கு ஸ்கூலுக்கு தலையெழுத்து போடுறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாள். அதனால் எங்கெல்லாம் கொஞ்சம் தவறுதலாக அப்படி ஒரு மாதிரி சூழல் வரும்போதெல்லாம் டக்குன்னு நாங்கள் எங்கள் அக்காவை நினச்சிப்போம். நாங்கள் அம்மாவோட வார்ப்பு, அக்காவோட வளர்ப்பு. இன்றைக்கி அந்த அக்கா வந்து எனக்கு தொகுப்புரை வழங்குறது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப நன்றிக்கா உமா மகேஸ்வரி. நாங்கள் அதான் அக்கா என்றால் அம்மா அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து 7 பேர் எங்கள் குடும்பத்தில். அன்ஃபார்ச்சுனேட்லி என் தங்கச்சி தமிழ்ச்செல்வி இல்லை. 2007 ஒரு துரோகத்தின் காரணமாக அவங்க வந்து இறந்துட்டாங்க. அந்த டைமில் வந்து எங்களால் யாராலையுமே ஒரு நார்மலான வாழ்க்கைக்குள்ள வாழவே முடியலை. எங்கள் அம்மாலாம் ரொம்ப ஒரு மாதிரி எப்படியோ ஒரு மாதிரி ஒரு சூழலுக்கு போயிட்டாங்க. அந்த டைமில் சுமதி மேனின்னு ஒருத்தங்க எங்கள் பெரியப்பா மகள். அவங்க வந்து எங்கள் அம்மையை, என்னையெல்லாம் பார்த்துட்டு நம்மளாம் மண்டை வீங்கி அலைஞ்சிட்டு இருக்கும்போது, நீ மெட்ராஸை காஞ்சிபுரத்தை பார்த்து போ, வேறு ஏதாவது ஊரை பார்த்து போ, உமானி நீங்கள் ஊர் மெட்ராஸுக்கே போயிருங்க, அத்தையை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மைக்கு வந்து அன்றைக்கி வந்து சாப்பாடு ஊட்டி எல்லாம் பார்த்தது வந்து சுமதி மீனி தான். அவங்கள இன்றைக்கி வர வைக்கணும்னு நினச்சேன். அவங்களுக்கு வர முடியாத சூழல் போல். அதான் அதில் எழுதியிருந்தேன். சுப்பிரமணிய சிவான்னு சொல்லியிருந்தார், அன்றைய காலகட்டத்தில் என் தாய் உண்ட ஒவ்வொரு பருக்கையிலையும் சுமதி மைனியின் பெயர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த மேடையில். பரவாயில்ல. பிறகு நல்ல வார்த்தைகளை நிறையா பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபிகள் நாயகம் அவங்களுடைய ஒரு விஷயத்தை ஒன்று படித்தேன். அதாவது ஒருத்தன் வந்து கேட்குறான், நபியே, மிகவும் கஷ்டத்தில் ஒருவன் என்னிடம் வந்தால் நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. நபிகள் சொல்கிறாரு, நீ பணம் கொடு அப்படின்றாரு. பணம் என்னிடம் இல்லை என்றால் சோறு கொடுன்றாரு நபி. சோறும் இல்லைன்னா அப்போ நீ தண்ணி கொடு அப்படின்றார் நபிகள். தண்ணியும் இல்லைன்னா 4 நல்ல வார்த்தைகளையாவது கொடு அப்படின்றாரு. இந்த உலகத்தில் 4 நல்ல வார்த்தைகள் கூட தர்மம் தான் அப்படின்னு நபிகள் சொன்னார். என் மனசில் பசுமரத்தாணி மாதிரி அது பதிஞ்சிடுச்சு. ஐயா வைகுண்டர் சொல்கிறார், செவ்வென்ற பேச்சு செப்பீர் என் மகனே அப்படின்னு. சிறந்த பேச்சு பேசி என்ன நடந்துற போகுது வாழ்க்கையில், நீ நெகட்டிவாக பேசி என்ன ஆகிற போகுது, சும்மா 4 வார்த்தை நல்ல வார்த்தையாக. அதை உட்காந்துருக்காங்க அம்பத்தூர் அம்மா, அதோ முதல் சேரில் உட்காந்துருக்காங்க அம்மா பக்கத்தில். அந்த அம்மா சொல்லுவாங்க, வருஷம் ஐயா வழிக்காக நாங்கள் திருவிழாக்கு தரம் எடுக்க அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க ஒரு பெரிய நல்ல ஒரு அன்பு நிறைந்த அம்மா. அந்த அம்மா வந்து, மகராசா செழிப்பாக இருக்கணும்ப்பா, நீ அப்படி இருப்ப, நீ ஏன் கவலைப்படுத, அதனால தான் அவங்களை முத சேரில் உட்கார சொன்னேன், அம்மா நீங்கள் முத சேரில் வந்து உட்காரணுமா அப்படின்ட்டு. அப்படி நல்ல மனிதர்கள் அந்த ஐயா வழியில் வந்து நிறைய மனிதர்களுக்கு, பார்வதி அம்மா, அமுதாக்கா, அப்படி நிறைய பேர் இந்த நல்ல வார்த்தைகளே சொல்லி கொடுத்ததுனால தான் எதிர்மறையான கேரக்டர்களை படைக்க மனசு வரவே மாட்டேங்குது. அதனால் அப்படி அப்புறம் நல்லது நினச்சா நல்லது நடக்குங்கிறது உண்மை இல்லையா? அதனால் அப்புறம் இந்த நிகழ்ச்சி வந்து இப்படி இந்த மேடை என்னைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி சாத்தியப்படுத்துறதுக்கு மேடையில் இருக்கவங்க பெரிய காரணம்னாலும் முன்னாடி இருக்க சில பேர் ரொம்ப முக்கியமான காரணம். பத்திரிகையாளர் RS கார்த்திகண்ணன் நன்றி. கடமுடான்னு பேசுவார். சொன்னார், நான் அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன். என்ன சொன்னார்னா, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன், சங்கத்தை விட்டு போனேன், நான் உனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், துரோகம் பண்ணாலும் அவங்க தம்பி அப்படின்னு. அது மாதிரி அண்ணன் வந்து மதுரை செல்வண்ணன் என் மேலே எப்படி அவர் ஆள் எப்படி அகலமானவரோ அதே போல் அன்பு ரொம்ப உயரமானது. அண்ணன் PRO சக்தி சரவணன், சின்னைய அண்ணன், சவுண்ட் ராஜேஷ் அண்ணன், எல்லாருமே இந்த மேடை நான் ஒரு புத்தகம் வெளியிட போகிறேன்னு எல்லாருமே மனம் வந்து அப்புறம் எங்கள் மீடியா மக்கள், தலைவாசலுக்கு கலைவாசல் எனக்கு மீடியா தான் அவங்க எல்லாரும். ஏன்னா இந்த சேரில் தான் எப்போதும் அந்த இதில் தான் உட்காந்துருப்போம். இந்த சேர்லேருந்து இந்த சேருக்கு இன்றைக்கி வர்றதுக்கு அவங்க எல்லாரும் தான் காரணம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அமீர் சார் வந்து 1.5 மாதத்துக்கு முன்னாடியே முதல்ல புத்தகம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அசோகன் சார் சொன்ன மாதிரி புத்தகம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அமீர் சாரை ரெடி பண்ணிடணும். நான் அமீர் சார், அருள்நிதி சார் இப்போ ஒரு படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப சூப்பரான படம். அந்த இயக்குனர் வரதா இருந்துச்சு, இன்னைக்கு வரல. அந்த படத்தில் நான் ஒரு சின்ன அமீர் சார் பக்கத்தில், இடது பக்கத்தில் அப்படி ஓரமாக நிற்கிற மாதிரி நடிச்சிருக்கேன். அதில் அமீர் சாருக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அந்த பாட்டு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அமீர் சாருக்கு ஜிப்ரான் சார் மியூசிக்கில்
அதில் ஒரு வார்த்தை ஒன்று எழுதியிருப்பேன். அதாவது பொய்யை கூட்டி சொன்னதில்லை, கையை கட்டி நின்னதில்லை அப்படின்னு அமீர் சாருக்கு எழுதியிருப்பேன். அது அமீர் சாருக்கு 100% பொருந்தும். அவர் வந்து பொய்யை கூட்டின்னு சொல்ல மாட்டார், கையை கட்டி நிற்க மாட்டார். அப்படி ஒரு நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர். அதாவது மனசில் தோன்றதை வார்த்தையில் மறைக்க தெரியவே தெரியாது அவருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பொலிட்டிக்கல் தான் நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். யாருக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் சொல்ல நினைக்கிறேன். அதாவது இன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் பற்றி இன்றைக்கி அவர் அறையக்கூடிய உயரம், அவர் அடைஞ்ச உயரம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படி ஒரு மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு இருக்கும்போது அமீர் சார் வந்து ஒரு பத்திரிகையில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கூர்மையான வாழ் வந்திருக்கிறது. அது நல்லது செய்யுமா, என்ன செய்யும், அதை எப்படி பயன்படுத்த போகிறோங்க தெரியாது, ஆனால் ஒரு கூர்மையான வாழ் வந்திருக்குதுன்னு சொன்னார். எல்லாரும் கொஞ்சம் விமர்சனம் பண்ணாங்க, ஏங்கிட்ட என்னப்பா அவங்க அமீர் சார் இப்படிலாம் சொல்லாருன்ட்டு. சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது வந்து நடந்துச்சு. அப்போ ஒரு 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 கலைஞனுடைய வளர்ச்சியும் ஒரு அரசியல் தலைவனுடைய வளர்ச்சியும் கணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அமீர் சாருக்கு உண்டு. அவர் ஒரு சில விஷயத்தை கணிச்சா அது மாறவே மாறாது. நிவாஸ் கே பிரசன்னா சார் பெரிய ஹீரோ ஆகுவான்னு கணிச்சிருக்காரு. அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஆசை என்னன்னா, நிவாஸ் சார் நடித்தாலும் அந்த படத்தில் எனக்கு பாட்டு கொடுத்துருவாரு. அதனால் எனக்கு அது ஏன் நமக்கு பிரச்சனை இல்லை. பாடலாசிரியருங்கிற விஷயத்துக்குள்ள வரும்போது தான் பிரபு ஜெயராமை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. என்னுடைய நண்பன் மேடைக்கு வரமாட்டேன்றார். அமீர் சார் இருக்கும்போது நான் எதுக்கு என் மேடைக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஜீரக பிரியாணிங்க ஒரு பாட்டை தந்து எனக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தவர். அதுக்கு முன்னாடி நாகேஷ் திரையரங்கத்தில் ஒரு பாட்டு கொடுத்து என்னை திரையிலையும் கொண்டு வந்தது வந்து இசாக் சார் தான். அதை நான் நன்றியோடு நினைக்கிறேன். அந்த ஜீரக பிரியாணி பாட்டு அமீர் சாருக்கு பிடிக்கும். அப்போ நான் சொன்னேன், ஐயோ அமீர் சாருக்கு நம்ம பாட்டு பிடிச்சிருக்கியா அப்படின்னு பிரபுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். பிரபு சொன்னார், ஏன் சார்பா அமீர் சார் காலில் விழுந்துரு அப்படின்னாரு. ஏன்னா இல்லை அமீர் சார் காலில் விழுந்தா பிடிக்காது அப்படின்னு நான் சொன்னேன். இல்லையா, அமீர் சார் வந்து ஒரு சுயம்புயா, அப்படியே எந்திரிச்சு வந்தவரியா, அவர்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கினியா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஒரு காலில் போய் விழுந்து அவர் சொன்னார், ஏங்க எனக்கு பிடிக்காது தெரிஞ்சு ஏங்க ஆசீர்வாதம் வாங்கிருக்கேன் அப்படின்னு சார் சொன்னார். சாரோட வருகைக்கு நன்றி. நண்பன் பிரபு ஜெயராமுக்கு நன்றி. நெடுநல்வாடை படத்தோட இயக்குனர் செல்வகண்ணன் சார் வந்திருக்கார். அவர் கவிதா பாரதி அண்ணன் சொன்ன வார்த்தையை அவர் சொன்னார். அனிதாங்க ஒருத்திங்க கதையை படிச்சுட்டு அவர் சொன்னார், இதில் ஒரு பெரிய சினிமா இருக்குங்க, நீங்கள் இதை விட்டுறாதுங்க, நம்ம எப்படியாவது இது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி போய் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காரு அந்த கதையை. அது நடக்கும்னு நினைக்கிறேன். இசாக் சார் அந்த கதையை வந்து சொல்லியிருக்காரு, இதை கண்டிப்பாக பண்ணணும், இது காலி ரெண்டையுமே நம்ம பண்ணுவோம் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் ஐயா உண்டு நடக்கும்னு நினைக்கிறேன். அது அதனால் இசாக் சாருக்கு நன்றி. கேபிள் சங்கரனை வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசு ஒரு ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பாட்டை வந்து உற்சாகப்படுத்தி விட்ட அண்ணனுக்கு நன்றி. கவிதா பாரதி அண்ணன் சொன்ன மாதிரி கவிதா பாரதி அண்ணன் என்னை புன்னகையாக தெரியினார். கவிதா பாரதி அண்ணன் வந்து என்னை வந்து அந்த எழுத்து சார்ந்து நிறையா தெரியும். அசோகன் சார் மூலமாக, மருது சார் ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, நம்ம திருமாவளவன் சார் இப்போ கலைஞர் டிவியில் இருக்கார், அவர் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் வந்து அண்ணனை சொல்லியிருக்காங்க. அண்ணன் அப்படி தெரியும். மலைக்கன் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு உண்டு, செந்தில் ஜெகநாதன் எழுதுனது. அந்த இப்போ சமீபத்தில் லிங்குசாமி சாரும் சரண் சாரையும் பார்க்க போயிருந்தேன். அப்போ வந்து லிங்குசாமி சார் கேட்டார், நிறையா வாசிக்கிறீங்க ஜெகன், இப்போ கரண்ட்டில் நல்லா எழுதுகிற ஆள் யார் அப்படின்னோடனே பக்கத்தில் பொறுப்பையா இவன் நல்லா எழுதுவோம் அப்படின்னு என்னையே சொன்னார். நான் சொன்னேன், இல்லை செந்தில் ஜெகநாதன் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப அற்புதமாக எழுதுறாரு அப்படின்னு சொன்னேன். அப்பேற்பட்ட எழுத்துக்கு சொந்தக்காரர். அக்கா அழகாக சொன்னாங்க, இலக்கியம் சோறு போடுமான்னு கேட்கும்போது இல்லை அமெரிக்காவை கூட கூப்பிட்டுட்டு போகும் அப்படின்ற மாதிரி அக்கா சொன்னாங்க. உண்மையிலே இப்போ வந்து ஆசான் ஜெயமோகன் ஐயா மூலமாக அமெரிக்காவில் போய் ஒரு மிகப்பெரிய சொற்பொழி ஆற்றிட்டு வந்தார் செந்தில் ஜெகநாதன். அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இருக்கார். அவர் தான் இயக்குனர் ஆக போகிறார். நான் அவர் படத்தில் நடிக்க போகிறேன். எப்படின்னா, நாங்கள் வந்து தாமிரபரணி நதிக்கரையோட கதைகள் எழுதுவோம், அவர் வந்து காவிரி படுகை அந்த ஏரியாவுடைய கதை எழுதுவார். அவ்வளோ அற்புதமாக ஒரு காட்சி படிமங்கள்லாம் கொண்டு வருவார். இன்றைக்கி இந்த பிரசாத் ஆப்பில் இன்றைக்கி மேடையில் நிற்கிறேன். ஒரு காலத்தில் பிரசாத் ஆப் வாசலில் தான் நின்னேன். உள்ளே வர முடியாத ஒரு சூழலாக நான் இருந்திருக்கேன் 8-10 வருஷத்துக்கு முன்னாடி. என்னை கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்து ஒரு முருகன் மந்திரம் சார், அவர் வந்து கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்து இன்னொரு மேடையில் இதை பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் ஐயா நன்றி மறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் என்ன சொல்லுவார்னா, சாப்பாடு போடுறவங்ககிட்ட போய் முதல்ல பார்த்துட்டு, இந்த தம்பிக்கு சாப்பாடு கொடுக்காம விட்றாதுப்பா, இவனும் மீடியா தான் நல்லா எழுதுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வலைபேச்சு அந்தரன் சாருடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி காமிச்சு சினிமாவுக்கு இந்த லாங்குவேஜில் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தந்து, தத்தகாரத்தை எப்படி எழுதுன்னு சொல்லுவாங்க, தத்தகாரத்தை எப்படி எழுதுனுங்கலாம் எனக்கு சொல்லி தந்திருக்காரு முருகன் மந்திரம் சார். நல்ல பாடலாசிரியர், நல்ல வசனகர்த்தா, என் ரொம்ப அன்புக்குரியவர் அவர். நிவாஸ் கே சாரை சந்தித்த பிறகு என் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது என்னோடய மனைவிக்கு, என்னோடய வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த கேட்டுக்கள் அவ்வளோ ஈஸியாக வேறு யாருக்கும் கிடச்சிருமான்னு தெரில. எனக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை நிவாஸ் சார் கொடுத்தாரு. நிவாஸ் சாருக்கு நான் என்றைக்கும் அந்த ஒரு மேடை, தாய் கிழவிங்க ஒரு மேடை, அது வரைக்கும் எப்படின்னா ஒரு 10,000 15,000 ஏதோ ஒரு பாட்டுக்கு ஏதோ ஒன்று வருது அப்படின்னா, இப்போ தாய் கிழவிங்க மேடைக்கு பிறகு ஃபோன் பண்ணி உண்மையிலே கேட்குறாங்க எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்ட்டு. இந்த எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க ஒரு வார்த்தையை கேட்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் நிவாஸ் சார் தான். ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்லிக்கிறேன். சுப்பிரமணியன் சிவானன் பொறுத்த
வரைக்கும் அவர் ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டவர். அண்ணன் வந்து அண்ணனை பார்க்க, தம்பி இந்த வானம் உள்ள வரைக்கும் நம்ம வாழ்வோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அண்ணன். அந்த பாசிட்டிவிட்டி அப்படி இருக்கும் அண்ணன்கிட்ட. அண்ணனுடைய அன்புக்கு நன்றி. என் நண்பன் செந்தில்குமார். செந்தில்குமார் வந்து எப்படின்னா, எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்டு. அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில, ஒரு 10 வயசில் இருக்கும்போது கிரிக்கெட் விளாடுதோம். அப்போ வந்து எனக்கு எல்லா கெட்ட பழக்கமும் உண்டு. அதுலேருந்து மீண்டு வரதுக்கு கொஞ்சம் அக்கா மாதிரி நிறைய அறிவுரை பண்ணப்போ தான் மீண்டு வந்தேன். அப்போ வந்து அப்படி ஏதோ ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணிவிட்டு கிரிக்கெட் விளாடும்போது எனக்கும் செந்தில்குமாருக்கும் சண்டை வருது. எங்கள் ஊருக்கு மேற்கு திசையில் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு. சண்டை வருது. சண்டையில் கிடந்து நான் வந்து செந்தில்குமார் வந்து ஒரு மாதிரி பேசுகிறேன். அப்போ செந்தில்குமார் சொல்கிறான், ஜெகன் எங்கள் வீடு கிழக்கு இருக்குது, ஜெகன் காற்று வந்து கிழக்க தாண்டா அடிக்குது, நீ பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அந்த காற்று மூலமாக உங்கள் வீட்டுக்கு தாண்டா போகுது, அவங்க கஷ்டப்படுவாங்கடா, நீ இப்படி பேசாத அப்படின்னா. இப்படி ஒருத்தன் பதில் சொல்லுவானா? நீங்கள் நினச்சி பாருங்க. இப்படி ஒரு மனிதனால் பதில் சொல்ல முடியுமா? எவ்வளோ ஒரு மெச்சூர்டு, எவ்வளோ ஒரு நேர்மை, எவ்வளோ ஒரு நல்ல பண்பு இருந்தால் அப்படி ஒரு பதில் சொல்லுவான். அந்த செந்தில்குமார் என்னுடைய நண்பன். என்னுடைய இன்றைக்கி அவர் இன்கம் டேக்ஸில் அவர் இருக்கிற லெவலே வேறு. அவருடைய பெரிய பெரிய ஆளுமைகளுக்கெல்லாம், நம்ம வெளியில் சொல்ல முடியாத ஆளுமைகளுக்கெல்லாம் அவர் பெரிய இடத்துல இது பண்ணிகிட்டு இருக்காரு. அவருங்க வந்ததுக்கு, நண்பன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆருண் சார் எப்படின்னா, அவர்கிட்ட வந்து பாலா சத்தியல் சாரை பற்றி அமீர் சார் ஒரு வார்த்தை சொன்னார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு. எனக்கெல்லாம் சிரிக்க தெரியும் அப்படின்றது பாலா சத்தியல் சார்கிட்ட பேசின பிறதான்ப்பா தெரியும் அப்படின்னு ஒரு வாட்டி அமீர் சார் சொல்லியிருந்தார். அதை மாதிரி ஆருண் சார் வாயை சிரித்த மூடே வேண்டாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சு நொடி அடிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் சொன்ன மாதிரி அவருடைய படத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இருப்பேன் நான். ஏதாவது ஒன்று கடைசி ஆடியோ லாஞ்சில் பேசையாவது விட்டுருவார். ஒரு படத்துக்கு ஏதாவது ஒரு வேலை ஒரு படத்தில் கொடுத்துருவாரு. இப்போ ரொம்ப அற்புதமான ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காரு. நல்ல நட்புக்கு சொந்தக்காரர். அந்த நட்புக்குள்ள அந்த கூட்டு போனது வந்து அன்னை கேஎஸ்கே செல்வாங்க. கேஎஸ்கே செல்வாங்க எப்படின்னா ஒரு பிஆர்ஓ, பிரபலமான பிஆர்ஓ. நல்ல போல்டாக நாலு எதனாலும் ஓப்பனாக பேசிடுவார். ஆமாம் அப்படின்னு, ஆமா ஜோசப் விஜய் தான் அப்படின்னு ஹெச்ராஜா ஐயாவுக்கு விஜய் சார் சொன்ன மாதிரி அண்ணன் எதுனாலும் ஆமாண்ணா அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஒவ்வொரு சினிமா ஆஃபீஸ் போய்ட்டு அவருக்கு வாய்ப்பு கேட்க மாட்டார். ஜெகன்னு ஒரு பையன் இருக்கான், ஒன்று ஒரு பாட்டு கொடுங்க, இல்லைன்னா ஒரு பார்ட்டு கொடுங்க அப்படிம்பாரு. பார்ட்டுனா நடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படிம்பாரு. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ராஜேஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் ஊர்லேருந்து ரயில் ஏறி வந்துருக்கூடிய எங்களுடைய பாப்பா மைனி, ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த இன்னொரு சுமதி மைனியை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு அண்ணி வந்திருக்காங்க, எங்கள் பாப்பா மைனி. அவங்க எப்படின்னா, ஒரு ஒரு எந்த ஒரு ஆளுக்கும் நெகட்டிவாக ஒரு வார்த்தை கூட செஞ்சிடக்கூடாது ஜெகன், யோசிச்சிடக்கூட கூடாது அப்படிம்பாங்க. நான் வந்து சொன்னேன், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஆளை வரணும், அவங்க வரல, அவங்க மேலே கோவமாக இருக்குங்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்ன, அந்த வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாது, அதெல்லாம் பரவாயில்ல அப்படி சொல்லி அப்படி ஒரு நேசத்துக்குரிய அண்ணி வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க. என்னுடைய நிறைய பேர், எங்கள் சதீஷ், புகழ், கு ஆறுமுகம் காஞ்சிபுரத்துலேருந்து அவர் வந்திருக்காரு, விந்தை மனிதன் ராமராஜன், ராஜாராமன், இப்படி நிறைய பேர் சொல்ல முடியாது, சாரி தப்பாக நினைக்காதுங்க. நிறைய ஜெனிபர் காஸ்டியூமர், தமிழ் சினிமாவோட பிரபலமான காஸ்டியூமர் ஜெனிபர், ஒரு மெசேஜ் தான் போட்டேன், அவங்க வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் வந்து எப்போதும் எல்லா விழாவிலையும் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஏன்னா இயல்பில் நமக்கு தங்கச்சி இல்லையே அப்படிங்கிறதுனால. அப்படி ஒரு தங்கச்சி தான் எனக்கு அன்னலட்சுமி. அன்னலட்சுமி எப்படின்னா, எனக்கு 8 வயசாக இருக்கும்போது அவளுக்கு 5 வயசு. நான் 8 வயசுலேயே ஊரில் மேடையில் நாடகம்லாம் நடிக்கும்போது 5 வயசுலேயே கை தட்டுவாச்சு. ஏன்னா எனக்கு சூப்பராக பண்ணுதீங்கண்ணே அப்படின்பா. அதை மாதிரி ஏதாவது மேடையில் அம்மாவோடையில் ஏதாவது மைக்கு பேசினோம்னா, ஜெகனண்ணே வேறு லெவலில் பேசுகிறீங்கண்ணே அப்படின்பா. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு கைத்தட்டிக்கிட்டே இருந்த தங்கச்சி. அந்த தங்கச்சியை கைத்தட்டல் வாங்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. எங்கள் அக்கா மேடையில் இருக்க என் தங்கச்சி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வந்தாங்க. பேச தெரியாதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அதிக கைத்தட்டல் வாங்கினது அவங்க தான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க, சூப்பராக பேசுனீங்க. அவங்களுக்கு நன்றி. எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கிடுங்க. அடுத்து லைவ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அமீர் சாருக்காக. மணி, ரேகா 2 காதல் ஜோடி, காதலர்களாக கணவன் மனைவியாக 2 தமிழாசிரியர் 2 பேர் வந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான மனிதர்கள் அவங்க. அந்த மணியோடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு படமாக எழுதலாம், ஒரு கதையாக எழுதி வச்சுருக்கேன். நிச்சயமாக அதை அடுத்து பதிவு பண்ணுவேன். எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது தவறுகள் இருந்தால் ஐயா பொறுக்கணும்னு சொன்ன மாதிரி மன்னிச்சுக்கிடுங்க. அன்பும் நன்றியும். மேடைகள்லேயே மிக கடினமான மேடை என்னென்னா, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பில் பேசுவது. அதில் நான் வந்து ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு ஆள் கிடையாது. அப்படியே பொதுவான ஒரு விஷயங்களை பேசிட்டு போகிறதுல தான் எனக்கு பழக்கப்பட்டது. 2வது, இந்த மாதிரியான இலக்கிய அல்லது எழுத்தாளர்கள் நிகழ்ந்து உட்கார்ந்துருக்கிற மேடை, அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு மேடை. அதனால தான் சுப்பிரமணிய சிவா என்னை பக்கத்தில் உட்காந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கார், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு. அதுக்கு காரணம், படிப்பின் மீது எனக்கு சிறு வயதிலிருந்தே நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். தாரே ஜமீன் படத்தில் வர்ற அந்த சிறுவனுடைய
இன்னொரு வெர்ஷன் தான் நான். அந்த புத்தகத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு பதட்டம் வரும். பள்ளிக்கூடம் திங்கக்கிழமை காலையில் வந்துட்டாலே காய்ச்சல் வந்துடும். சனி ஞாயிறு இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம் திங்கக்கிழமை காலையில் பிறந்துட்டாலே நான்லாம் பல வேலைகள் பார்த்துருக்கேன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் ஒரு கிளாக் இருக்கும். அப்போல்லாம் இலங்கை வானொலி இருக்கும். அதில் தான் டைம் இருக்கும். அந்த டயத்தை கனெக்ட் பண்ணி தான் ஒரு பக்கம் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 6 பேர் உள்ள குடும்பத்தில் எங்கள் அம்மா ஒரு பக்கம் எல்லோரையும் கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸ்கூலுக்கு. இந்த ஒரு கட்டத்தில் 10 மணியோட பாடல் முடிஞ்சிடும். அப்போ அதோடு நின்றோம். அதுக்கப்புறமா வேறு இதுக்கு போயிடுவேன். 10 மணி வரைக்கும் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். எனக்கு வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி போன உடனே ஒரு 200 மீட்ரு ஆமாம் அவ்வளோதான் ஒரு ஸ்கூல். அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் என்ன செய்வேன்னா, ஒரு கிளாக் இருக்கும். எங்கள் அம்மா கிச்சனில் வேலை செய்யும்போது நான் வேகமாக ஓடி போய் அந்த கிளாக்கில் இருந்து 10:09:55 இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அப்படியே 10:10க்கு நகட்டி முள்ளை நகட்டிட்டு இறங்கிடுவேன். நான் 5 நிமிஷத்தில் போயிடலாம் நான் ஸ்கூலுக்கு. 10:10க்கு போய்ட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே போய்ட்டு அப்படி இப்படியே சுற்றிட்டு வருவேன். அது ஒரு 10:20க்கு வந்திருக்கும். அப்படியே நானாக ஒரு ஷாக்கிங் ஆவேன். நானே அந்த கிளாக்கை பார்த்துட்டு ஐயோன்னு ஒரு சவுண்டு ஒன்று கொடுப்பேன். எங்கள் அம்மா அப்படியே பார்ப்பேன், என்னன்னு. ஐயோ 10:20 ஆச்சு, இன்றைக்கி காலையில் 9:50க்குலாம் வர சொன்னாங்க, இப்போ போனால் வந்து ஆப்ஷன் போட்டிருப்பாங்களே அப்படின்னு. அப்படி எங்கள் அம்மா மேலே எங்களையும் பார்ப்பாங்க. இப்போ தானே உள்ளே போனது மாதிரி இருந்துச்சு, இதுக்குள்ளே எப்படி இந்த இவ்வளோ நேரம் ஓடிச்சு அப்படின்னு. அப்படியே அன்றைக்கி அரை நாள் மட்டம் போட்டுருவேன். மட்டம் போட்டுட்டு அடுத்த அரை நாள் மத்தியானம் உடனே என்ன செய்வேன்னா, இப்போ அதுக்குள்ளே அந்த அரை நாளுக்குள்ளே திட்டம் போட்டுருவேன் நான், அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு. சரி, கல்பனா தேட்டரா, சிந்தாமணி தேட்டரா, எது நியூ சினிமாவா, ஏதோ ஒன்று பிளான் போட்டு மத்தியானம் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்ட்டு பையை தூக்கிட்டு கிளம்பிடுவேன். இப்போ அதுக்கப்புறமா அந்த முள்ளை திரும்பவும் பழைய அந்த 10 நிமிஷம் ரிவர்ஸில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவேன் நான். அப்போது படிப்போடு எனக்கு இருந்த அந்த ஒரு பதட்டம் தான் புத்தகங்கள் படிக்கிறதுலேருந்து ரொம்ப தூரமாக ஆக்கினது. ஆனால் இந்த மேடைக்கு வந்ததுக்கு காரணம் அந்த புத்தகம் இல்லை, அதுக்கு அந்த புத்தகத்தை எழுதிய நபர் தான் இந்த மேடைக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. புத்தகம் என்னை அழைச்சிட்டு வரல. சரி, ஏன் அவருக்காக நான் வரேன் அப்படின்னா, இந்த விழாவில் வந்து உடன் பிறந்த தங்கை தொகுத்து வழங்க பெற்றோர்கள் இருவரும் அந்த புத்தகத்தை வாங்கிக்கிற இந்த பாக்கியம் இருக்கு இல்லையா, ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிற இடம் இருக்கு இல்லையா, தன்னை இந்த சமூகம் ஒத்துக்கொண்டது அப்படின்னு சொல்கிற இடம் இருக்கு இல்லையா, அது தன்னுடைய குடும்பத்தாருக்கு உணர்த்துகிற ஒரு இடம் இருக்குல்ல, இந்த மாதிரி யார் விழா நடத்தினாலும் அந்த விழாவுக்கு போகிறது என்னுடைய வழக்கம். காரணம், எனக்கு அப்படி ஒரு விழா நடக்கவே இல்லை இது வரைக்கும். நான் திரைத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. என்னுடைய திரைப்படங்கள் எதுவும் மௌனம் பேசியதாக இருக்கட்டும், ராமா இருக்கட்டும், பருத்திவீரன் வெற்றியாக இருக்கட்டும், எந்த படத்திற்கும் ஒரு வெற்றி விழான்னு ஒன்று நடத்தினதே கிடையாது. என்னுடைய திரைப்படங்களில் இசை வெளியீட்டு விழாவுக்கும் என்னுடைய குடும்பத்தார்கள் யாருமே வந்ததே கிடையாது. ஏன்னா அவங்க என்னை தூரமாக தான் வச்சுருந்தாங்க. திரைத்துறை இங்கே பேசின ஒரு சகோதரர் சொன்னார், குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாமல் சினிமாவில் ஜெயிக்கவே முடியாது. அப்படிலாம் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு சப்போர்ட்லாம் பண்ணல, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்க, அதுதான் உண்மை. அப்படி ஒரு விழா நடக்கலை. எங்கள் வீட்டில் இருக்கிற யாரும் அப்படி திரைத்துறை சார்ந்து நீ இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த நடிகரை பார்க்கணும், இங்கே போகணும் அப்படின்லாம் எதுவுமே கேட்டதே கிடையாது. என்னுடைய தாயார் கேட்டதில்லை, எங்களுடைய மனைவி கேட்டதில்லை, என்னுடைய பிள்ளைகள் சகோதரர்கள் யாருமே இது வரைக்கும் கேட்டதில்லை. அது சொன்ன மாதிரி தண்ணி தெளித்து விட்டாங்கன்னே நான் அப்படியே வந்துட்டேன் நான் இங்கே. ஆனால் 2 நிகழ்வுகள் மட்டும்தான் எனக்கு இருந்தது. அது 2மே நடக்காமல் போயிடுச்சு. நடக்காமல் போயிடுச்சுன்னா, சைப்ரஸில் விருது வாங்கிட்டு வந்திருந்தேன் ராம் திரைப்படத்துக்கு. அப்போது உங்களுக்கு தெரியும், திரைத்துறையில் இருக்கிற வெற்றி அடைந்த நடிகர்கள் ஒரு விருதை வாங்கும்போது இதனுடைய பெற்றோருக்கு நான் கொடுக்குறேன்பாங்க, அல்லது விருதை வாங்கும்போது மேடையில் ஏற்றி, இப்போ சேரன் போன்ற இயக்குநர்கள்லாம் தன்னுடைய தகப்பனாரை அனுப்பிச்சு தேசிய விருதை வாங்கினார். அப்போ எனக்கு அந்த சூழல் இல்லை. சைப்ரஸ் நான் போயிட்டு வந்தப்போ இல்லை. அப்போ அந்த முதல் முறையாக சைப்ரஸில் அந்த விருதை வாங்கும்போது அப்பவும் தனியாக தான் இருக்கேன், யாருமே கிடையாது. தனியானா அந்த ஆடிட்டோரியத்தில் யாரையுமே தெரியாது. ஏன்னா அந்த நாட்டுக்கே அதுதான் முதல் முறையான ஒரு சர்வதேச விருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியன் ஹை கமிஷனர் எனக்காக காலையிலேருந்து காத்திருக்காரு நான் வர்றேன்னு சொல்லி. அவருக்கு சொல்லி இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வர்றான், ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்லேருந்து வர்றான். வந்த இடத்துல 2 அவார்டை வாங்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டே இருக்கோம். பேசுவதற்கு கூட துணைக்கு ஆள் கிடையாது எனக்கு. அப்படி ஒரு இடத்துல தான் நின்றுட்டுருந்தேன். அப்போ எங்கள் அம்மாக்கிட்ட மனசுக்குள்ளே ஒன்று இருந்தது,
சரி, அடுத்து வந்து பருத்தி வீரன் திரைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளே இருந்தது, இந்த படத்துக்கு ஒரு விருது கிடைக்கும்போது எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் நான் உறுதியாக நம்பினேன். நான் ஸ்டேட் அவார்டு இந்த படத்துக்கு நான் வாங்கிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவதமாக அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரசியலில் பருத்தி வீரன் திரைப்படத்துக்கு எனக்கு வந்து ஸ்டேட் அவார்டு கொடுக்கல. சிறந்த படம், சிறந்த நாயகன், நாயகி, இசையமைப்பாளர், குணச்சித்திர நடிகர், சிறந்த படம் எல்லாம் இருக்குது. இயக்குனருக்குமான விருதை மட்டும் வேற ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. அதில் ஒரு அரசியல் அன்றைக்கி நடந்தது. அதனால் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போக முடியலை. அது ஒன்று முடிஞ்சிருச்சு. சரி, என்னுடைய மனைவி வந்து என்கிட்ட ஏதாவது கேட்டிருக்காளா அப்படின்னா அவள் ஒன்றே ஒன்று தான் கேட்டிருக்கா. எந்த நடிகரை நான் இது வரைக்கும் பார்க்கணுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டதே இல்லை. அவர் கமலஹாசனை பார்க்கணும், ரஜினிகாந்தை பார்க்கணும், அன்றைக்கி உச்சத்தில் இருந்த, அல்லது விஜய் சார் பார்க்கணும், அஜித் சார் பார்க்கணும் அப்படிலாம் சொன்னதில்லை. படம் பருத்தி வீரன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவள் ஒரு நாள் கேட்குறா, எனக்கு ஒரே ஒரு நாள் சிவகுமார் சாரை பார்க்க கூப்பிட்டு போகிறீங்களா நீங்கள் அப்படின்னு. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு அவர். அவள் கேட்ட உடனே, எதுக்கிட்டே அவரை பார்த்து என்ன பண்ண போகிறேன்னு. இல்லை சும்மா சிவகுமார் சார் மட்டும் என்னைக்காவது பார்க்கலான் இருக்கு, ஒரு நாள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, சரி படம் முடிஞ்ச உடனே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு படம் முடிகிற வரைக்கும் காத்திருந்தா படம் முடியும் போது நடந்தது தான் அந்த சமூகத்துக்கே தெரியுமே. இன்றைக்கி வரைக்கும் அதை நான் சொல்லவே இல்லை அவர்கிட்ட. சிவகுமார் சார்கிட்ட என் மனைவி உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான்ற தகவலை சொன்னதே கிடையாது. அப்போ இதெல்லாம் என் மைண்டில் இருக்குது. அதனால தான் யாராவது தன்னுடைய உறவுகளோட நான் ஒரு ஆளாக இருக்கேன்னு வந்து நிற்கணுங்கும் போது அவங்க பக்கத்தில் நிற்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஸ்பீக்கர் தான். நான் வேறு என்ன, ஒரு மனிதன் இங்கே என்ன வெற்றி அடைஞ்சிட முடியும்? வேறு என்ன, எது வெற்றி, எது சந்தோஷம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று இருக்குது. அப்போது இந்த மாதிரியான மேடைகளுக்கு வர்றதுக்கு காரணம் அதுதான். சரி, வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னா, எப்பயுமே கடைசியாக பேச விடுவாங்க, அது நல்லா தெரியும். சரி, இருக்கிற எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்கன்னா அதுலேருந்து அங்கங்கே கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். சரி, முதல்ல ஆரம்பித்த எழுத்தாளர் செந்திலேருந்து கொஞ்சம் ஆரம்பித்து வச்சு அவர்கிட்ட ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அடுத்து ஒன்றுன்னா இது கிட்டத்தட்ட சேர் கூடிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் கதைகளை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவருடைய நண்பர் செந்தில் பேசும்போதே மெமரி ஃபுல்லாகிருச்சு. கவிதா பாரதி வந்து அந்த மெமரி ஃபுல்லாக இருக்குது, உள்ளே இறக்குறாரு. நானும் எதடா வைக்கிறது, இவர் சொல்கிறதுல எதை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு யோசிச்சு பார்த்தா உள்ளே அது கொலாப்ஸ் ஆகுது. ஏற்கனவே இருந்தது எல்லாம் சேர்ந்து அவர் ஒவ்வொரு கதையாக சொல்லிக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் இப்போ மொத்தத்தில் என்னென்னா மண்டைக்குள்ளே கலைஞ்சி நிற்கிது எல்லாமே, எதுவுமே நினைவில் இல்லை. ஆனால் நான் எடுத்துக்கிறது என்னென்னா, ஏன் படிக்கிறதுலாம் இங்கே பேசும்போது சில விஷயங்களை இங்கே இல்லை, எங்கே பேசினாலும் யார் பேசினாலும் பேசுகிறவங்ககிட்ட இருந்து ஒன்று என்னால் எடுத்துக்க முடியும். அது எனக்கு புதுசாக இருக்கும். எழுத்தாளர் செந்தில் முதல் பேச்சாளராக அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார். மனிதனுடைய அதிசயமான ஒரு கற்பனை தான் கதை அப்படின்ற வார்த்தையை சொன்னார். அதை அப்படி நான் விஷுவல் பண்ணி பார்க்குறேன். நான் இது வரைக்கும் இப்படி கேட்டதே இல்லையே. நம்ம வேறு என்னென்னமோ கேட்டிருக்கோம். மனிதனுடைய அரிய கண்டுபிடிப்புன்னு என்னென்னத்தையோ சொல்லியிருக்கோம். நான் சயின்ஸாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது சக்கரம் தான் மனிதனுடைய அரிய கண்டுபிடிப்பு. சக்கரம் கண்டுபிடிக்கலைன்னா உலகம் இவ்வளோ வேகமாக இயங்கியிருக்க முடியாது. இப்படி ஒன்று யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது கற்பனைன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இது நல்லா இருக்கே அப்படின்னா, அடுத்து அவருடைய நண்பர் செந்தில் சொல்கிறாரு, நாங்கள் யாருன்னு எங்களை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே மற்றவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே நாங்கள் நட்பாயிட்டோம். அதுக்குள்ளே ஒரு கதை இருக்குது, அதில் ஒரு வாழ்வியல் இருக்குது. இந்த வார்த்தையை எப்படி ஒருத்தர்னால தேர்ந்தெடுக்க முடியும்? நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியலை, மற்றவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து என்ன. அதுக்கப்புறம் கவிதா பாரதி சொல்லும்போது தான், கவிதா பாரதி இல்லை, அந்த அவர் யார் புத்தகத்தை அப்பா கொண்டு போய், கவிதா பாரதி. கவிதா பாரதி தான். அது ஆகச்சிறந்த கதை அதுதான், உலகின் ஆகச்சிறந்த கதை அதுதான். தன்னுடைய மகன் எழுதிய புத்தகங்களே எழுத படிக்க தெரியாத ஒரு தந்தை அதை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தருக்கா விற்றுருக்காரு அப்படின்னு சொன்னால், கொண்டு போய் இலவசமாக கொடுத்துருக்காருன்னு சொன்னால், ஒரு தந்தை எப்படி தன்னுடைய மகனை நினைத்து பெருமைப்பட்டிருக்காருன்றது தான் பார்க்கணும். அப்போது அந்த நெகிழ்ச்சியான தருணத்தில் தான் இன்றைக்கி ஜெகனுடைய தகப்பனாரும் தாயாரும் இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த பிரசாத் லேபு எங்கே இருக்குதுன்னு கூட தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி
முதல் முறையாக வந்து இப்படி ஒரு சென்னையில் இப்படி ஒரு இடத்துல வந்து இப்படி பார்த்துருக்காங்கன்னா இதுதான் ஒரு மனிதன் அடைந்த உயரம். அப்போது ஜெகன்ற ஒரு மனிதன் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் பூலாங்குளம்னு ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் பிறந்து அவங்க ஏதோ டீ கடை விவசாயம்லாம் பார்த்துட்டு தொடக்கத்தில் இருந்திருக்காங்க. இதுதான் எனக்கு ஜெகனை பற்றி தெரியும். அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்த ஒருத்தன் 6வதோட படிப்பை நிறுத்திடுறேன். படிப்பின் மேலே ஈடுபாடு கிடையாது. ஊரில் கிராமத்தில் போய் பீடி குடிக்க, அப்படியே வேட்டைக்கு போக, ஊர் சுற்ற, இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ மில்லில் போய் வேலை பார்க்க, இப்படி ஒரு 16 வயசு வரைக்கும் கடந்துடும். 16 வயசு கடந்த பிறகு அந்த 16வது வயசில் சொந்த பந்தம்லாம் சேர்ந்து இவன் ஊருக்குள்ளே இப்படியே இருந்தான்னா இது உருப்படாமல் போயிடும். அதனால் இதை எங்கேயாவது கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விடுன்னு சொல்லி காஞ்சிபுரத்துக்கு கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறாங்க. காஞ்சிபுரத்துக்கு போனால் அங்கே போய் இந்த பழைய காய்லாங்கடை வியாபாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, பழைய பொருட்களை வாங்கி விற்கிறது, அந்த வியாபாரத்தில் போய் ஈடுபடுறேன். அதுக்கு பின்னால் கேரளாவில் கொஞ்ச நாள் போய் மண் சுமக்கிற வேலை பார்க்குறேன். மண் சுமந்துட்டு வர்ற வேலை பார்த்துட்டு வரேன். திருப்பி திருச்சியில் போய் பாத்திர வியாபாரம் பார்க்குறாரு, தெருவாக போய். இப்படி ஒவ்வொரு இடமா போய் இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பார்த்துட்டு, இந்த காலகட்டத்தில் தான் இந்த பழைய பொருட்களை வாங்கும்போது வாங்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி எடைக்கு வாங்கி போடுவோம் இல்லையா, அதில் ஏற்பட்ட வாசிப்பு பழக்கம்தான் அவரை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கு. அந்த புத்தகங்களை வாங்கி அதை படித்து அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கிடையில் ஐயா வழியில் நுழைஞ்ச உடனே அது வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையான ஒரு ஏக இறைவனை வணங்குகிற ஒரு கூட்டம். அது இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு ஆன்மீக குழு. அது அங்கே தான் இவர் நிறைய எனக்கு இவரோட ஸ்டேட்டஸில் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஜெகனை ஏதாவது போட்டுகிட்டே இருப்பார். இந்த ஜீரக பிரியாணி சாங் நான் பார்க்கும்போது அப்படி தான் பார்த்தேன் நான். உண்மையிலே இந்த பாட்டு பெரிய ஹிட்டு போல் இருக்குது அப்படின்னு. காரணம் என்னென்னா இவர் தினம் இருக்கும். அது சொன்னார் இல்லையா, ஒருத்தர் அவ்வளோ ப்ரமோஷன் பண்ணாருன்னு. அதுக்கு காரணம் வந்து எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி அங்கேருந்து மெதுவாக வந்து அப்புறம் அந்த சென்னைக்கு வந்து வெற்றிவேந்தன்ற ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்து, ஆஃபீஸ் பாயாக வேலைக்கு சேர்ந்து, சம்பளம் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா வேலையும் பார்த்து, அவங்க பின்னால் ஒரு படம் எடுப்பாங்கன்னு எடுத்து நாகேஷ் திரையரங்கன்ற படத்தை எடுத்து அதில் உதவிக்கு லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து, அப்புறம் அவங்க கம்பெனிலேயே ஒரு கேஷியராக வேலை பார்த்து, அதுக்கு பின்னாடி ஒரு பாட்டு எழுதி, அதுக்கு பின்னாடி ஒரு மீடியாவுக்குள்ளே வந்து, அங்கேருந்து அப்புறம் ஜீரக பிரியாணி, அப்புறம் தாய் கிழவி, இப்போ நான் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு படத்துக்கும் பாட்டு எழுதி, இப்போ கேட்டால் ஒரு திரைப்பட பாடலாசிரியர் ஜெகன் கவிராஜன் இவ்வளோ பெரிய ஒரு உருவத்தையும் வச்சு இந்த சென்னையில் இவ்வளோ பெரிய ஒரு விழாவை நடத்தி, அப்போ நான் அதை ரசிக்கிறேன். நான் இதை கொண்டாடுவதற்கு இது மாதிரியான ஆட்களை சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரியான விழாக்களில் கலந்துக்கிறேன். தவிர அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அது அவர் சொன்னார் இது நாவல்னார் ஒருத்தர். எனக்கு மூலம் நாவலுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே தெரியாது. அது ஏதோ இது சிறுகதையா தொடர்கதையா இதெல்லாம் நமக்கு அது சுத்தமாக அந்த ஏரியாவே இல்லை. நான் அப்படியே என்னோடய வாழ்வியலில் கூட இருக்கிறவங்கள பார்த்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டு, கதை சொல்லின்னு சொன்னாங்க இல்லையா, எங்கள் அம்மா எனக்கு கதை சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து அவங்களோட கையில் இந்த இடத்துல படுத்திருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, அந்த வருவான் பாரு, அந்த ஹீரோ வந்து நிற்பான் பாரு, வில்லனை அடின்னு அடிப்பான் பாருன்னொடனே நானாக அப்படியே விஷுவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்க ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அந்த படத்தை பற்றி எனக்கு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பழக்கம்தான் இப்பவும் நான் சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கு போனாலும் அது என்ன மொழியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. நான் அதிலேருந்து ஒன்று எடுத்துக்கிறது. அது நானும் இங்கே இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலுக்கு நானும் இந்த அடங்கும் ஒரு டைரக்டரும் போயிருந்தோம். அப்போ போயிருக்கும்போது ஆனால் அருமையான வார் மூவினே அப்படின்னா நான் வெளியே வந்தோடனே சொன்னேன். அப்போ அது ஒரு வார் மூவி நான் பார்த்துட்டு வந்தோடனே சொன்னேன், கார்த்தி நல்ல லவ் ஸ்டோரி, நல்ல ஒரு லவ் இருக்குன்னு. சார் அது வார் மூவி சார் அப்படின்னா, ஏதோ நீ எதை பார்த்தேன்னு எனக்கு தெரியலையா, நான் அதுக்குள்ளே இருக்கிற லவ்வை தாயா பார்த்தேன்னு. அப்போ நான் உன்னை கற்பனையாக உருவாக்கிக்கிறேன். அதுபோல தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களிடமிருந்தும் நான் உன்னை எடுத்துக்கிறேன். அவர்களிடமிருந்து சரியான சிந்தனை அல்லது நான் எனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறேனே தவிர பாசிட்டிவாக பேசணும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சமூகம்லாம் பாசிட்டிவாலாம் கிடையாது.
அது நெகட்டிவோட உச்சத்தில் இருக்குது. நெகட்டிவோட உச்சத்தில் இருக்குது. நீங்கள் உன்னுடைய உறவினர்கள் சொந்த தங்கச்சியோட ஒரு அல்லது அக்காவோட ஒரு ஃபோட்டோ போட்டால் கூட கேவலமாக கமெண்ட் போடுறதுக்கு இங்கே 40 பேர் இருக்கான், 4000 பேர் இருக்கான். அதனால் இந்த சமூகத்தில் இந்த சிந்தனையோடு வாழ்வது என்பதே மிகப்பெரிய சத்திய சோதனை தான் இந்த மாதிரியான ஒரு சூழலில். அதனால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க. அதுக்காக உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய எண்ணத்துக்கும் நீங்கள் சந்தித்த மனிதர்களையும் அல்லது உங்களுடைய வட்டார கதைகளையும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். உங்களுடைய உயரம் இது மட்டும் இல்லை. அவர் ஒரு முறை சொன்னார், ஆனால் சார் நான் வந்து இந்த இடத்துல இருந்து எங்கூட ஒரு படத்தை நடிச்சிருக்காரு, நான் இவ்வளவு இதுவே பெருசு சார் அப்படின்னாரு. அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. காலம் யாருக்கு எதை கொடுக்கும் அப்படின்றத நம்மலாம் முடிவு பண்ண முடியாது. அது காலம் முடிவு பண்ணும். யார் கையில் அதிகாரத்தை கொடுக்கணும், யார் கையில் ஆட்சியை கொடுக்கணும், யாருக்கு புகழை கொடுக்கணும், யாருக்கு அந்தஸ்தை கொடுக்கணும், செல்வத்தை கொடுக்கணுன்றதெல்லாம் அது காலம் முடிவு பண்ணும். காலத்தோடு ஒத்து போய் அதை புரிஞ்சுக்கிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். அதை அப்படியே புரிஞ்சுக்கணும். ஓ, காலம் இந்த பாடத்தை நமக்கு நடத்திருக்கேன். நம்ம விரும்பினதெல்லாம் நடக்கணுன்ற அவசியம் இல்லை, விரும்பினது எதுவுமே நடக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ இந்த மேடையில் இத்தனை பேர் எழுத்தாளர்களாக சிந்தனையாளர்களாக இருக்கும் பொழுது அந்த எழுத்துக்கும் எனக்கும் தொடர்புள்ளாத நடுவில் இருக்கிற நான் தலைமை உரை ஆற்றுவது போல தான் இந்த சமூகமும் அப்படி தான் இருக்கும். கார்த்தி சிரிக்கிறாப்புல. ஆமாம், கைதட்ட வேற சொல்கிறாரு. கார்த்தி தான் இந்த விழாவின் நாயகன், இதுக்கு காரணம்னாப்புல. கார்த்திக்கு இன்னொரு பேர் இருக்குது, கான்ட்ரவர்சி கார்த்தின்னு. ஆமாம், எனக்கு என்னென்னா இந்த நிகழ்ச்சியில் ஏன் பிரச்சனை என்னென்னா, இந்த ஒரு பக்கம் லேட்டாகிக்கிட்டே இருக்குது. லேட்டாக இந்த உதயகீதம் திரைப்படம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், ரங்கராஜ் சார் படம். ஓப்பனிங் வந்து மோகன் வந்து ஒரு ஸ்டேஜில் பாட்டு பாடிட்டுருப்பார், உதயகீதம் தானே. அந்த படத்தில் பாடி முடிக்கும்போது அந்த அரங்கத்துக்குள்ளே ஒவ்வொரு போலீஸாக உள்ளே வருவாங்க. ஏன்னா பாடி முடித்தோடனே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு. அதுதான் அந்த ட்விஸ்ட்டு அந்த படத்தில் ஓப்பனிங் சீனு. அந்த மாதிரி நிகழ்ச்சி தொடங்கும் போது இல்லாத சில பத்திரிக்கையாளர்கள் போக 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 இந்த ரைட் சைடு ஏறிக்கிட்டே இருக்காங்க பூரா நம்ம டீமு. இது பூரா எனக்கு வந்து அந்த போலீஸ் ஞாபகம் வருது. இதை முடிச்சுட்டு வெளியில் ஒரு மைக் செட் இருக்குமே, அங்கே போய் சந்திச்சுட்டு போகிறதுக்கான தொடக்கம் மாதிரி தெரியுது. அதானா? அதனால் எதுவாக இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல நிகழ்வு. 2.5 மணி நேரம் ஒரு படமே பார்க்க முடியாது உட்காந்து. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சுனாக்க 1 மணி நேரத்துக்கு ஒரு எந்திரிச்சு அங்கிட்டு போங்கன்றான். அதனால் நீங்கள் 2.5 மணி நேரம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஃபோனையும் பார்க்காம எதுவும் பார்க்காம உட்கார்றது ரொம்ப கஷ்டம். அப்போ ஏதோ ஒரு உங்களுடைய ஆன்மீக நம்பிக்கையோ அல்லது உங்களுடைய நேர்மறையான சிந்தனையோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமோ இறைவனுடைய ஆசீர்வாதமோ ஏதோ ஒன்று இந்த நிகழ்ச்சி அழகாக ஒழுங்குபடுத்தியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் ஜெகன், உங்களுடைய பயணம் தொடரட்டும், வெற்றியடையட்டும். நன்றி.